சங்க இலக்கியங்களாகிய பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை ஆகிய நூல்களிலே மூவேந்தர்களைப் பற்றிய செய்திகள் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு கிடைக்கிறது. மூவேந்தர்களிலே சேர, சோழ, பாண்டியர் என்று பாண்டியரை கடைசியிலே சொன்னாலும் கூட பாண்டிய நாடு தமிழ் வளர்த்த சிறப்புடைய நாடு ஆகையினாலே பாண்டிய நாட்டை செந்தமிழ்நாடு என்று சொல்லுகின்ற பழக்கம் சங்ககாலத்தில் இருந்த காரணத்தினாலே பாண்டியர்களைப் பற்றிய சிறப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது என்று குறிப்பிடலாம். பாண்டியர்கள் பல பெயர்களிலே அழைக்கப்பட்டார்கள். வழுதி, மாறன், தென்னவன், கொற்கை கோமான் என்று பல பெயர்களிலே பாண்டியர்களை சங்க நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஒரு 12 பாண்டியர்களைப் பற்றி ஓரளவுக்கு முழுமையான செய்திகளையே சங்க இலக்கியம் தருகிறது என்று குறிப்பிடலாம். அகப்பொருள் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களிலே அதிகம் என்பது எல்லாரும் அறிந்த செய்தி. அந்த அகப்பொருள் இலக்கியங்களிலே கூட மேற்கோளாக, ஓமையாக பாண்டியர்கள் குறிக்கப்படுகிறார்கள். ஒரு சின்ன கணக்கு செய்து பார்த்தால் 34 பாடல்கள் முழுமையாக பாண்டியர்களை பற்றிய பாடல்கள் என்று சொல்லலாம். 29 இடங்களிலே பாண்டியர்கள் குறிக்கப்படுகிறார்கள் என்பதும் சேர்த்தால் 63 இடங்களிலே பாண்டியரை பற்றிய குறிப்பு வருகிறது. இது கொஞ்சம் கூடுதலானதுதான். நமக்கு தேவைன்னு பார்த்தால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாண்டியர்கள் ஆண்டிருக்கிறார்கள், சங்ககாலத்துக்கும் சங்ககாலத்துக்கு முற்பட்ட காலத்திலேயும். அதில் 63 என்பது ரொம்ப குறைவு போல படுமே தவிர, இந்த 63 இல்லைன்னா அந்த காலத்தில் மன்னர்களே இல்லை என்பது போல நமக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும். எனவே அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி பாராட்ட கடமை உட்பட்டவர்கள் ஆவோம். புறநானூற்றிலே பாண்டியர்களை பற்றிய செய்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்ற புறநூல்களிலே புறநானூறு மிக முக்கியமான நூல். மற்ற நூல்களிலே பரிபாடல் என்பது அகப்புறமான நூல். அது தெய்வங்களை பற்றியே சொல்லுவதனாலே இந்த வரலாறுகளை திரட்டுவதற்கு புறநானூற்றை தவிர வேறு வழி இல்லை. பாண்டியன் வெள்ளியம்பலத்து துஞ்சிய பெருவழுதி என்ற ஒரு அரசன், அவனுடைய சமகாலத்திலே இருந்த ஒரு அரசன் சோழன் குராப்பள்ளி துஞ்சிய பெருமாவளவன். ஒரு கருத்துப்படி நாமெல்லாம் நினைக்கிறோம், சேர சோழ பாண்டியர்களுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது, அவர்கள் அடித்து கொண்டு தான் இருந்தார்கள், அதனால்தான் தமிழ்நாடு வீணாகிவிட்டது என்றெல்லாம் சொல்லுகிறோம். எந்தோ நடந்த போருக்கு ஆதாரம் இருக்கிறதே தவிர பல காலங்களிலே நட்பாக இருந்தார்கள் என்பதை நாம் பெரிதுபடுத்தி சொல்லுவதே கிடையாது. மூவேந்தர்களுக்குள்ளே கொள்விலை கொடுப்பினை இருந்தது என்ற அடிப்படையை நம்ம பார்க்கணும். தகுதிக்கு தந்தாற் போலே தான் திருமணம் செய்து கொள்வார்கள். இருக்கிறதே 3 அரசர்கள் தான். ஒரு வீட்டில் பொண்ணு வேணும்னா இன்னொரு வீட்டில் தான் எடுத்தாகணும். அந்த முறையிலே மூவேந்தர்களுக்குள்ளேயே மகள் முறை மாற்றி வரும்பொழுது எல்லாம் மாமன் மச்சான் முறையே தவிர அவர்கள் விரோதி முறை அல்ல என்ற அடிப்படையை முதலிலே தெரிந்து கொள்ளும். அப்படி தெரிந்து கொண்டால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆட்சி புரிந்த, நான் சொல்றது சங்க காலத்தில் மட்டுமே, சங்ககாலம் சங்ககாலத்துக்கு முற்பட்ட காலம், கடல் கொண்ட தென்னாடுன்னு சொல்கிறோமே லெமூரியா கண்டம், அந்த பகுதியிலே ஆண்ட காலம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள். அப்போ பல நூறு அரசர்கள்
ஆண்டிருக்கிறார்கள் அர்த்தம். அந்த பல நூறு அரசர்களில் விரல் விட்டு எண்ணத்தகுந்த சில பேருடைய வரலாற்றிலேதான் சேர சோழ பாண்டியர்கள் ஒருவருக்கு ஒரு சண்டை போட்டார்னு வருது. அப்போ எஞ்சிய காலங்களிலே எல்லாம் உறவு முறையிலேயே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பகை முறையிலேயே வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், இப்ப இந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இந்த எல்லை வரை இந்த ஊர்னு சொல்றாங்களா, அது போல எல்லை வரை இந்த நாடுன்னு என்ன வரையறை இருந்தது? இல்லை. அதனாலேயே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் சோழன் ஆண்டா, அது மிச்சம் இருக்கிற இடத்துல அவன் ஆண்டான். எந்த நாட்டுக்கு அவர்கள் அந்த விவசாயிகள் வரி செலுத்தினார்கள் அந்த நாட்டு பிரஜை என்று சொல்லிக் கொண்டார்கள் என்ற அளவுக்குத்தான் நாம் கொள்ள முடிகிறது. இவ்வளவு பீடிகை சொல்வதற்கு காரணம், பாண்டியன் வெள்ளியம்பலத்து துஞ்சிய பெருவழுதியினுடைய காலத்திலே வாழ்ந்த, சமகாலத்தில் இருந்த சோழன் குராப்பள்ளி துஞ்சிய பெருமாவளவன், ரெண்டு பேரும் ஒரு இடத்திலே சந்திக்கிறார்கள், ஒரு இடத்துல இருந்தார்கள். இது நடந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் உறையூர். அப்படின்னா உறையூருக்கு பாண்டியன் வந்திருக்கிறார். ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருந்தார்கள். இதை காவிரி பூம்பட்டினத்திலிருந்து வந்த காரிக்கண்ணனார் என்ற புலவர் பார்க்கிறார். அளவு கடந்த சந்தோஷம் அவருக்கு. ஏன்னா இது ஏதோ நடக்காத நிகழ்ச்சின்னு இந்த பாட்டை வர்ணிப்பார்கள். நடக்காத நிகழ்ச்சியை பார்த்து அவன் சந்தோஷப்படல. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு சந்தோஷம் அதிகமாகிறது. அந்த மகிழ்ச்சியிலே ஒரு பாட்டு பாடுகிறார். அதிலே செருமான் பஞ்சவர் ஏரே, நீ பஞ்சவர்களுக்கு தலைவன், பஞ்சவர்களுக்கு ரிஷம் போன்றவன். பஞ்சவர்கள்னா பாண்டியரை குறிக்கிற ஒரு பொது சொல் என்று கொள்ளுகிறார்கள். பாண்டிய நாடு பலகீனமான காலம் ஒரு 13 நூற்றாண்டில். அந்த 13 நூற்றாண்டிலே சோழர்கள் ரொம்பவே பாண்டியர்களை வதைத்து விட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும். அந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொருவனாக இருந்து பாண்டியர்கள் ஆட்சி பண்ணினார்கள். திருநெல்வேலி பகுதினா ஒருத்தர், ராமநாதபுரம் பகுதினா ஒரு அரசன், துண்டு துண்டா சிற்றரசர்கள் போல அவர்கள் சிதைந்து ஆண்டார்கள். 5 பேர் என்பதனாலே பஞ்சவர், 5ஆக பிரித்து ஆண்டதினாலே பஞ்சவர் என்று அவர்களுக்கு பெயர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இருக்கிற பாடல்களை தானே அந்த வார்த்தை வரணும். சங்க இலக்கியத்திலேயே அவர்களை பஞ்சவர் என்ற வார்த்தை வருகிறது என்று சொன்னால், பேரரசனாக ஒரு பாண்டியன் மதுரையிலே ஆண்டிருந்தான். போக்குவரத்தோ தொலைத்தொடர்பு வசதியோ இல்லாத காரணத்தினாலே ஒரு பெரிய நாட்டை குதிரையிலேயோ பல்லக்கிலேயோ பொறுத்து முழுமையாக போய் ஆட்சி பண்ண முடியாது. நேரடி நிர்வாகம் இருக்காது. அப்ப தன்னுடைய பிள்ளைகளை 5ஆ பிரித்து, நீ இந்த பகுதியை பார்த்துக்க, நீ இந்த பகுதியை பார்த்துக்கொள் என்று பிரித்து விடுவதனாலே, 5ஆக மட்டுமே அது பிரிக்கப்பட்டதனாலே அந்த 5ஆக பிரித்த பகுதியை ஆண்டவர்கள் என்ற பொருளிலே பஞ்சவர் என்ற வார்த்தை வருகிறது. அவ்வளோ பெரிய நாட்டுக்கு தலைவனாகிய நீ ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்லுகிறேன்னா, வந்து தங்கி இருக்கிறது உரந்தை, திருச்சி பக்கத்தில் உரந்தையிலே வந்து தங்கி இருக்கிறான். உரந்தைக்கு அரசன் சோழன் குராப்பள்ளி துஞ்சிய பெருமாவளவன். எடுத்தெடுப்பில் இந்த காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் 2 விதத்தில் சோழனை தான் முதல்ல சொல்லணும். ஒன்று, அவன் சோழ நாட்டு பிரஜை. 2வது, வந்திருக்கிற விருந்தாளி என்பவன் விருந்தாளியை தான் வந்திருக்கிறான். தன்னுடைய நாட்டு அரசன், தான் யாரிடத்திலே பரிசில் பெற்று வாழ்கிறோமோ அவனுடைய நாட்டு அரசன் அல்ல. தன்னை புரவலன், தனக்கு புரவலன், தன்னுடைய நாட்டு அரசன் என்ற 2 காரணங்களாலே சோழனைத்தான் அவர் முன்னிலைப்படுத்தி சொல்லியிருக்கணும். ஆனால் எடுத்தெடுப்பிலேயே
பஞ்சவர் ஏறு என்று சொல்கிறான். நீயே தன்புனல் காவிரி கிழவனை, தன்னுடைய அரசனையும் முதல்ல சொல்லுகிறான். அவன் பஞ்சவர் ஏறு என்கிறான். அடுத்தது உரந்தை பொருணனை, நீ உரந்தையை தலைநகராக கொண்டு ஆள்பவன் சொல்லுகிறான். அவனுக்கு பாண்டியனை சொல்லும் போது தமிழ் கூடல் தன்கோல் வேந்தே, தமிழ் கொப்பளிக்கிற கூடலுக்கு தலைவனே. கூடல் மதுரை. ஆக அந்த தமிழ் கொப்பளிக்கிற மதுரை என்று அந்த நாட்டை கொஞ்சம் சிறப்பித்து சொல்கிறான். ரெண்டு பேரும் இந்நீராகலில் இனியும் உளவோ, நீங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற பார்த்தா எனக்கு என்ன தோணுகிறதுன்னு சொன்னா, பலராமனும் மகாவிஷ்ணுவும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது போல இருக்கிறது. யார் பலராமன்? சோழன் பலராம். யார் மகாவிஷ்ணு? மதுரை அரசனாகிய பாண்டியன் வெள்ளியம்பலத்து துஞ்சிய பெருவழி. ஆக ரெண்டு தெய்வங்கள் உட்கார்ந்திருப்பது போல படுகிறது. ஏன் தெய்வங்களை சொல்லுவது? மனுஷனை பார்த்து தெய்வம்னு சொல்லலாமா? அதுவும் எப்பேற்பட்ட கடவுளை சொல்றார்? லேசு பாசு இல்லாம அவ்வளவு பெரிய கடவுள் சொல்லலாமான்னா திருவள்ளுவரே இடம் கொடுத்திருக்கிறார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். சரியானபடி நீதியாட்சி செய்கின்ற ஒரு அரசன் இருந்தால் அந்த அரசனை தெய்வம்னு சொல்லலாம். உடனே கீழே பரிமேலழகர் பரமவைஷ்ணவர் பரிமேலழகர் கீழே உரை எழுதினாரு. திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்றார் பிறரும் எழுதினார். ராஜாவே மகாவிஷ்ணுன்னு சொல்லலாம்னு. அதெல்லாம் சமய நம்பிக்கை இல்லாமல் ஒரு சாமானிய மனுஷனை போய் தெய்வம்னு சொல்லலாமான்னு சொன்னவர் யார் தெரியுமா? பெரியாழ்வார். பெரியாழ்வார் சொன்ன ஒரு வார்த்தையை பரிமையில எடுத்து எழுதுகிறார். ஆக எப்படி பொருத்தம் சொன்னா, திருமால் என்று கடவுள் அந்த அரசனை சொல்லுவதிலே ஒரு பொருத்தம் இருக்கிறது. என்ன பொருத்தம்னா, திருமாலும் காத்தல் தொழிலை முக்கியமாக செய்பவன், இவனும் நாடு காத்தல் தொழிலை செய்பவன் தானே. அதனாலே திருமால் என்று கடவுளை மன்னனை சொல்லுவதிலே எந்த பிழையும் கிடையாது என்பது வள்ளுவம் ஒத்துக்கொண்ட உண்மை. அந்த முறையில தான் பால் நிற உருவின் பனைக்கொடியோனும் பலராமன். அவனுக்கு பனைக்கொடி உருவம் வெள்ளை. பால் நிற உருவின் பனைக்கொடியோனும் பலராமன் சொல்றாரு. அவருக்கு நிறம் சொன்னது போல இவருக்கு நிறம் சொல்லல, நீல் நிற உருவின். சரி, இவருக்கு ஏதாவது கொடி சொன்ன கருட கொடின்னு சொல்லணும், அவருக்கு கொடி சொன்னது போல இவருக்கு கருட கொடி சொல்லணும்ல. பாண்டியனுக்கு கொடியை சொல்லாம மீன் கொடியை சொல்லாமல் நேமியோனும் சக்கராயுதத்தையுடையவன் என்று அந்த கொடியை காட்டிலும் திருமாலுக்கு ஆயுதம் தான் ரொம்ப முக்கியம். அதனால ஆயுதத்தை சொன்னார். ரெண்டு பேரும் ஒருவீர் ஒருவருக்கு ஆட்டுதின். இது அந்த பாட்டு ரொம்ப காலமாக நிற்கிறதுக்கு ஒரு காரணமே, ரெண்டு பெரிய மனுஷர்களை பார்க்கும்பொழுது நட்பு பிரியாமல் இருப்பதற்கு உபாயம் சொல்லணும். இந்த உபாயம் சொன்ன பாட்டு இது. சாமானிய இன்றைய மானுட உலகத்தில் கூட நட்பு சேர்வது சேர்ந்துடுறோம். ஆக்சிடென்ட் ஆர் இன்சிடென்ட் எப்படி வேணாலும் சேர்ந்துடுறோம். சேர்ந்த பிறகு நாம் கவலைப்பட வேண்டிய விஷயமே இந்த நட்பு பிரியக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும். ஒரு புலவனுக்கும் அரசனுக்கும் நட்புன்னா என்ன? புலவன் போய் அவனுக்கு அரசனுக்கு உதவி பண்றது? புலவன் அறிவினாலே உதவி பண்ணுவான், அரசன் பொருளினாலே உதவி பண்ணுவான். யாரிடம் என்ன இருக்கிறதோ அதை உதவி பண்ணும். பாண்டிய நாட்டிலே கிடைக்கிற பல பொருள்கள் சோழ நாட்டில் கிடைக்காது. நீ சோழ நாட்டுக்கு அனுப்பணும். எவ்வளோ பெரிய ஏற்றுமதி தத்துவம் சொல்ற பாருங்க. சோழ நாட்டில் கிடைக்கிற பல பொருள் பாண்டிய நாட்டில் கிடைக்காது. நீ பாண்டிய நாட்டுக்கு அனுப்பணும். ஒரு வீர் ஒரு வீருக்கு ஆற்றுதீர்னார். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து கொள்ளுங்கள்.
ஆற்றுதல் என்பது விலைக்கு கொடுக்கிறது அல்ல. இது ஒரு அரசுக்கும் நடக்கிற ஒரு வியாபார விஷயம் அல்ல. உதவியாவே செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். இல்லை நிறைய முத்து இருக்கு, ஒரு 10 வண்டியில் உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன், எடுத்து கஜானாவில் போட்டுக்குங்கன்னு சொல்லணும். இலவசமாக கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நெல் அனுப்புங்கன்னு சொல்லக்கூடாது. இதுதான் ஆற்றுதல்னு பேர். 2 பேரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளுங்கள். உடல்நிலையை தெரியராயின் 2 பேரும் ஒன்றா சந்தித்துக் கொள்ளணும். அடுத்தது, இப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு உலகம் பூரா உங்க கையகப்படும். இது என்ன தத்துவம் சொன்னா, ஒரு 4-5 நாடுகள் ஒன்றாக இருக்குமானால் இந்த 4-5 நாட்டின் மேலே படையெடுத்துக் வருவதற்கு இன்னொரு நாட்டுக்காரன் பயப்படுவான். குட்டி நாடு 5 சேர்ந்தா கூட போதும். அந்த ஒற்றுமை தான் இப்போ உலகத்தில் இல்லாமையே. அப்படி 2 பேரும் சேர்ந்தா என்னன்னா, பயங்கெழு மாநிலம் கையகப்படுவது பொய்யாகாது என்னது, நிச்சயமாக சத்தியமாக எல்லா உலகமும் உங்க காலடியில் கிடக்கும். கையகத்தது கையில் உருட்டலாம் நீங்க உலகத்தை. அதனாலே ஒன்றாக இருங்கள். நிச்சயமா சொல்றேன், மனித மனோபாவம் உன்னை சார்ந்தவர்களோ அல்லது பாண்டியனை சார்ந்தவர்களோ பிரிக்கிறதுக்கு நிச்சயமா முயற்சி பண்ணுவாங்க. அவன் என்னென்னலாம் பண்ணுவாங்கிறத அடுத்த அடிகளில் சொல்றாரு. நல்ல போலவும் நயவ போலவும் தொல்லோர் சென்ற நெறிய போலவும். எப்படிலாம் சொல்லானா, அவன் தான் ரொம்ப நல்லவனாட்டம் ஆக்ட் பண்ணி நடிச்சு, நான் உனக்கு நல்லதுக்காகத்தான் சொல்லுகிறேன் என்பது போல காரண காரியங்கள்லாம் சொல்லி, உனக்கு ரொம்ப நல்ல செய்தி இது என்பதாக நயவ போலவும்னா அப்படி ஒரு நாக்கில் தேன் தடவிட்டு பேசுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, 2 பேரும் ஒரு கோயிலுக்கு வாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூசகர்கிட்ட, இந்த சோழ ராஜாவுக்கு நீ முதல் மரியாதை பண்ணி விட்டாத, பாண்டிய ராஜாவுக்கு பண்ணுமா சொல்லிட்டு, சரி யாருக்கு பண்ணா என்னன்னா, அவனும் 2 பேருமே வந்துட்டீங்கன்னா, பார்த்தீங்களா அந்த ஆள் பாருங்க, உனக்கு மரியாதை பண்ண விடாம தான் மரியாதை வாங்கிட்டாருன்னுவான். அல்ப விஷயங்கள்லே விரிசல் வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவான்னா, இதுதான் பரம்பரையா நடக்கிற பழக்கம்மா, இதுதான் சம்பிரதாயம்மா, இப்படி எதையாவது ஒன்று தூக்கி போட்டு 2 பேருக்கு மத்தியில் கல்லை போட்டு உடைச்சிருவாங்க. ஜாகிரதையா இருங்க. விட்டு கொடுக்கிற மனோபாவம் வேண்டும். எவ்வளவுதான் நீங்கள் இறுகிய காதலோடு இறுகிய நட்போடு இருந்தாலும் கூட நடுவிலே பூந்து கலவரம் பண்ணுவதற்காக நாக்க தொங்க போட்டு அலைகிறவர்கள். அதுதான் அலமரும் வார்த்தையை போட்ட. அலமருதெல்லாம் சொல்ற இதே வேலையா யோசிச்சுட்டு அலையிறான். அவங்க யாருன்னா, உங்களுக்கு வேண்டியவர்களாக இருக்கலாம், ஒருவர் உங்க வீட்டு பெண்களாக கூட இருக்கலாம், இல்லை உன்னுடைய மந்திரிமார்களாக கூட இருக்கலாம். ஆனால் உன்னை பொறுத்தளவுக்கு, உங்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் ஏதில் மாக்கள், அயலவர்கள் என்று முடிவு பண்ணுங்கள். அவர்களுடைய வார்த்தையை நீங்கள் காதிலே வாங்கிக் கொள்ளாதீர்கள். இன்றைக்கு எப்படி ஒரு நட்பு இறுக பிடித்திருக்கிறதோ அது போல கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய நட்புக்கு இலக்கணமே சொல்லுகிறார். இந்த நட்புக்கு இலக்கணத்தை இவ்வளவு ஆழமாக சொன்னதினாலே தான் திருவள்ளுவர் கூட 5 அதிகாரம் நட்பை பற்றி சொல்ல வேண்டியது வந்து. ஒரு இல்லறத்தை பற்றி, மனைவி வாழ்க்கை, மனைவியை பற்றி, கணவனை பற்றி எல்லாம் இப்படியெல்லாம் அதிகாரம் சொல்ல. இல்வாழ்க்கைன்னு ஒரே அதிகாரத்தில் தூக்கி போட்டு போயிடுறாரு. வாழ்க்கை துணை நலம் ஒரு அதிகாரம்தான். ஆனால் நட்புன்னு வரும்போது மட்டும் 5 அதிகாரம் சொல்லுகிறார். ஒரு செய்திக்கு அதிகமாக குரல் எழுதியது திருவள்ளுவன் உண்டு என்றால் அது நட்பு தான். ஏன்னா அதுதான் பிரிஞ்சிரும், உடைஞ்சிரும். உடைவதனாலே பரம்பரையாக விரோதம் வரும். 2 பெரிய நிலையிலே இருக்கிறவர்கள் நட்பு உடையுமானால் நாட்டுக்கு நாட்டு ஆகும்.
இவங்க 2 பேரும் போட்டுக்கிற சண்டைக்காக மக்கள்ல எத்தனையோ பேர் சாக வேண்டி வரும். அதனால அந்த நட்புக்கு இலக்கணத்தை ரொம்ப அற்புதமாக சொன்ன பாடலாக இந்த காவிரி பூம்பற்றத்து காரிக்கண்ணனாருடைய பாடல் அமைகிறது. பாண்டிய அரசர்கள் அத்தனை பேரும் இப்பொழுது இருக்கும் மதுரையிலே இருந்து அரசாட்சி புரிந்தவர்கள் அல்ல, இன்னும் கபாடபுரத்தில் இருந்தார்கள். அதுக்கு முன்னே பழமதுரையிலே இருந்தவர்கள் உண்டு. அது பகுரியாரும் பன்மலை அடுக்கும் இருந்த ஒரு பகுதி. அது நிறைய மலைகள், பெரிய ஆறு எல்லாம் வைத்து 45 நீண்டு பறந்த ஒரு தேசம் அப்படியே ஆழி பேரலையிலே அமுங்கி போய்விட்டது. அந்த பன்மலை அடுக்கம்னு வருகிறது. அந்த பன்மலை அடுக்குன்னா நிறைய மலைகள் இருந்தது. கடைசியில் ஓரமாக இருக்கிற 2 கல்லைத்தான் வச்சுக்கிட்டு நம்ம விவேகானந்தர் பாறையையும் திருவள்ளுவர் சிலையும் வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். பெரிய பெரிய மலைகள்லாம் இருந்த இடம் அது. அந்த குடுமிங்கிறதுக்கு மலை உச்சியை குடுமின்னு சொல்கிறது. அது ஆகுபெயராக மலையே குறிக்கும். அது ரொம்ப பழமையான, உலகத்திலேயே ஒரு பழமையான மலை என்று ஒரு மலையை வைத்திருந்திருக்கிறார்கள். அதில் ஏதாவது சுவாமி இருந்திருக்கலாம். நான் மலையை கண்டால் அதில் திருமால் கோயிலோ முருகன் கோயிலோ அப்படிலாம் கட்டுவது என்பது நம்முடைய முன்னோருடைய பழக்கம். அது பெரும்பாலும் சிவன் கோயிலாக தான் இருந்திருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஒரு சிவபக்தன் தான் அந்த பெயரை வைத்து கொண்டான். முதுகுடிமை பெருவழுதி அப்படின்னு பேர். இதுக்கு வேறு மாதிரியாகவும் சிந்தித்து பார்க்கலாம். மலையிலேயே ரொம்ப பழமையான மலை என்று சொல்லுவது கைலாய மலை. கைலாயத்தை நினைவுபடுத்துவதாக கைலாய மலை என்றே பெயர் வைத்து கொண்டான். கைலாய முதுகுடிமை என்பதற்கு கைலாய மலை என்று கூட பொருள் சொல்லலாம். அவனுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு பழக்கம் ஒன்று உண்டு. அடிக்கடி யாகம் பண்ணுவான். அந்த 1000 யாகங்கள் பண்ணால் ஏதோ இந்திர பதவி கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, இவன் அதுக்கு மேலே பண்ணுறவன். எப்போ பாரு யாகங்கள் பண்ணணும் என்பதிலே ஒரு வேட்கை இருந்ததுனால அவனை புலவர் பெருமக்கள் எல்லாம் பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதின்னு கூப்பிட்டாங்க. பல யாகசாலைகள் கண்டவன். அந்த புலவர் அந்த அறிஞர் பெருமானை, அந்த மன்னனை காரிகிழார், நெட்டிமையார், நெடும்பள்ளியத்தனார், மாங்குடிமருதன் என்ற 4 புலவர் பெருமக்கள் பாட்டு பாடியிருக்கிறார்கள். அவனுடைய சிவபக்தியையும் அவனுடைய பழமையையும் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நமக்கு வரலாறு தெரிந்த காலத்தில், கடைச்சங்க காலத்துக்கு முற்பட்ட பாண்டியர்கள்னா 2 பேரை பற்றி தான் ரொம்ப சிறப்பாக தெரியுது. ஒன்று பல்யாகசாலை முதுகுடிமை பெருவழுதி, இன்னொருத்தான் வடிம்பு அலம்பன் என்ற பாண்டியன் என்று ஒரு பாண்டியன். அந்த வடிம்பு அலம்பன் என்ற பாண்டியன்னா அவனுடைய வேலனுடைய கீழ்ப்பகுதியை கடல் அலை அலம்பியது அப்படின்னு பொருள். அதுக்கு ஏன் என்னங்கிறது நமக்கு தெரியல, எதுக்காக அலம்பியதுன்னு தெரியல. ஆனால் யுத்தம் செய்துவிட்டால் அந்த வேலை வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டார்கள். ஒரு தங்கத்திலே வேல் வைத்திருந்தால் அந்த வேலை அப்படியே தூக்கி போட்டு வந்துட முடியாது. அதனாலே அதை ஒரு புனித நதியிலேயோ கடலிலேயோ அலம்புவார்கள். இப்போ கூட சூரசம்ஹாரம் முடிஞ்சோன்னா மறுநாள் வேலை அலம்புகிற ஒரு விழா நடக்கும் முருகன் கோயில்கள் எல்லாம். ரொம்ப பழமையான ஒரு மரபை ஒட்டிய நிகழ்ச்சி அது. அதைப்போல ஏதோ ஒரு போர் செய்து கூட அலம்பியிருக்கலாம். வடிம்பு அலம்பன் என்ற பாண்டியன் ஒருத்தன். பல்யாக சாலை முதுகுடிமை பெருவழுதியை பற்றி 4 பேர்கள் பாடிய பாடல்கள். முதல்ல காரிக்கிழார் பாடலை பார்ப்போம். பொருள்மொழி காஞ்சி அல்லது வாழ்த்தியல்னு துறை. அறவுரைகள் சொன்னது பொருள்மொழி காஞ்சி. பொருள்மொழி காஞ்சின்னா அரசனுக்கு அறவுரை சொல்கிற யோகிதை மந்திராலோசனையின் போதும் மந்திரிமார்கள் சொல்லலாம், ராஜரிஷின்னு இருப்பார்கள் அவர்கள் சொல்லலாம். இவர்கள் எல்லாற்றுக்கும் மேலே நம்முடைய சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தால் எல்லாற்றுக்கும் மேலே ஒவ்வொரு அரசனுக்கும் அரசவை புலவன் என்று ஒருவன் இருப்பார். அந்த அரசவை புலவன் அறவுரை சொல்லுவதற்கு மிக தகுதியானவன்.
அரசவையில் இருக்கிற புலவர்கள் அல்லாமல் வெளியிலே புலவர்களாக பெரும்புலவர்களாக இருக்கிறவர்கள் கூட வந்து பாட்டு பாடி பரிசில் பெற வரும்போது அறவுரை சொல்லுவது உண்டு. அந்த அரசல் ஏதாவது தவறு பண்ணி விட்டான், அதுக்கு நெறிமுறைகள் பிசகி விட்டான்னு சொன்னா அதனத்தில் எந்த புலவரும் போய் அறவுரை சொல்லுவான். அரசன் என்ற கர்வம் இல்லாமல் அவர்கள் ஆண்டார்கள் என்பது தான் அது காட்டுகிறதே தவிர வேறொன்றும் இல்லை. முதல் செய்தி சொல்லுகிறார், நீ துலாக்கோலை போலத்தான் இருக்க வேண்டும், தெரிகோல் ஞமன் போல. அந்த கட்டையில கட்டித்தான் துலாக்கோல் அந்த காலத்தில் இருக்கும். அது சமம் ஆனாதான் பொருள் சமம்னு அர்த்தம். இந்த கல்லுக்கும் இதுக்கும் இப்போ ரெண்டு இது உள்ளது. அது முன்னெல்லாம் தராசு என்பது ஒத்த கட்டை. இந்த கட்டையில் கோடு போட்டிருப்பான். இது வரைக்கும் இருந்தால் ஒரு தூக்கு, இது வரைக்கும் இருந்தால் 2 தூக்குன்னு போட்டிருப்பான். அந்த இடத்துல கயத்தை கட்டிட்டு அப்படி தூக்குவான். தூக்குனா அந்த கட்டை நேராக நிற்கும். நின்னா சமமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதை போல வேண்டியவர்களுக்கு ஒரு நீதி, வேண்டாதவர்களுக்கு ஒரு அநீதி என்பதாக நீ செய்யக்கூடாது. முதல் செய்தி. ரெண்டாவது, ஒரு திறம் பற்றல் இலீரோ, மனசுக்குள்ள ஒன்னை ஏற்கனவே முடியெடுத்து வச்சுக்கிட்டு அதையே பின்பற்றி போறது கூடாது. ரெண்டாவது. அதுக்கு அடுத்தது, வீரத்தை மையமாக வைத்து வாழ். மூணாவது செய்தி. அதுக்கு அடுத்தது, வேற்று நாட்டிலே இருந்து வேற்று நாட்டு அரசுகளை அழித்து, வேற்று நாட்டு அரசுடைய மதில்களை உடைத்து அங்கே இருக்கிற செல்வத்தை கவர்ந்து கொண்டு வருதல் திருட்டு அல்லது, அது வீரம். அது கவர்ந்து கொண்டு வா, ஆனால் வீட்டுக்கு எடுத்துட்டு கூடாது. வேற்று நாட்டை அடிச்சு உங்கஜால ஒப்பிக்கிறதுக்காக அல்ல அந்த வீரம். உண்மையிலே அது வீரத்துக்காக செய்யப்பட்டது. அப்ப அதுல வர்ற வருமானம் நீ வருமானமா நினைக்க கூடாது, தர்மத்தை செய்துவிடு. இல்லைன்னா அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் உன்னை சபித்திருப்பார்கள், அந்த பாவம் உன்னை விடாது. அப்ப அந்த பணத்தை ஒரு புலவனுக்கு கொடுத்தாங்க, ஒரு 100 புலவர்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் பிரிச்சு போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த 100 புலவர்களுக்கு அந்த பாவம் போகுமானா அவனும் போகாது. அவன் வாங்கினது தர்மம் தான். அவன் அந்த பாவத்தை அவன் நேரடியாக செய்தவர் அல்ல. அதனால பாவம் யாருக்கும் போகாது. அதனால பரிசின் மாக்கட்கு வரிசையின் நல்கி. ரொம்ப இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வரிசையின் நல்கி. இந்த வரிசை என்ன, கியூவில் நிறுத்தி வச்சுட்டு நம்பர் 1 டோக்கன் வாங்கினவங்களாம் வாங்க, இதை பரிசலுக்கு எடுத்துகிட்டு போ, அதெல்லாம் வரிசைங்கிறது. வரிசைன்னு தராதரம், எல்லாருக்கும் சமமாக கொடுத்துடக்கூடாது. அவன் புலமையின் எடை உனக்கு தெரியணும். இப்பேற்பட்ட புலமை இந்த காலத்தில் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா விளம்பரம் உள்ளவும் புலமை, விளம்பரம் இல்லாத புலவில் இல்லை. இப்போ நான் எவ்வளோ படிச்சிருந்தேன், என்ன பிரயோஜனம்? விளம்பரம் வேணும், அரசியல் பின்னணி வேணும், என்னென்னமோ தேவைப்படுது. இப்போ ஜபர்தஸ்த் வேணும், ஒன்றும் இல்லை. அந்த புலமையின் ஆழத்தை கண்டுபிடிக்கிறவனாக அரசன் இருக்கணும், பரிசில் கொடுப்பவன் இருக்கணும். அவன் தான் சொல்ல முடியும். யாரா நாசுவர் கட்சியில் ரொம்ப நல்லா வாய்ச்சதுன்னா அந்த ஒரு ஆள் வாயில் வச்சா எடுக்கவே இல்லையா, அவன் தாங்க அம்மா. அதில் ஒத்துவது அவங்க சங்கீத ஞானமே வேண்டாம், ஊதிட்டே இருப்போம். அது என்ன தாளத்தில் பாடுறாங்க, என்ன ராகம், ஒன்றுமே அவளுக்கு தெரியாது. ராகம் தாளம் இசை ஞானமே இருக்காது. சமயத்தில் அரை தூக்கத்தில் ஊண்டுகிட்டு இருப்பான். அவன் தான் வச்சதை எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அவனை போய் சிறப்பிக்கிறதுங்கிறது அறிவற்றத்தனம். ஒரு புலவனுக்கு பரிசில் கொடுக்கும்போது அந்த புலவனை சரியாக எடை போட்டு விட, அதான் வரிசைன்னு பேர். இன்னொரு பாட்டு இருக்கு, இரவுல புறவலை நீவரும் இல்லை, இரவுல புலவுக்கு இல்லையும் இல்லை. இந்த ராஜாக்கள்கிட்டெல்லாம் இந்த புலவர்கள் போட்ட சண்டை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இல்லை, வரிசை அறிதலோ அரிதேன்னு ஒருத்தன். வரிசை அறிதலோ அரிதே, ஈதல் எளிது. அட கொடுக்கறது இல்லையா, என்கிட்ட கூட அவ்வளோ பணம் இருந்தால் நான் இதோட நல்லா கொடுப்பேன், வறண்டி கொடுப்பேன், ஒரணா கூட வச்சிக்காம. கொடுக்கறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, எடுத்து கொடுக்க போகிறோம். மூளைக்கும் வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, கைக்கு தான் வேலை. அதில் உன் பக்கத்தில் இருக்கிற ஆளை எடுத்து கொடுறாருனாலும் நீ கொடுத்த கொடையாட்டம் தான் அர்த்தம். அது கூட வேலை இல்லாமல் நீ கையை கட்டிக்கிட்டு கூட உட்காந்துருக்கலாம். அவன் என்ன மூளையை கசக்கி பிழிஞ்சு கவிதை எழுதியிருக்கிறான்.
அதை ரசிக்க, அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு உனக்கு அறிவு இருக்கணும். ஈதல் எளிது, வரிசை அறிதல் அரிதுன்னா, அப்படி வரிசை அறிந்து வேற்று நாட்டில் கவர்ந்து வந்த செல்வத்தை கொடு. அதுக்கு அடுத்தது முக்கட்செல்வர் சிவபெருமான், நகர் கோயில். அந்த காலத்தில் நகர் என்பது கோயில்னு பொருள். அந்த கோயிலை சுற்றித்தான் குடிபடைகள், கோயிலை சார்ந்த குடிமக்கள், மன்னனை சார்ந்த குடிமக்கள் அல்ல. மன்னன் உயிர்த்தே மலதலி உலகம், மன்னன் உயிராக அப்படி இயங்குகிறானே தவிர கோயிலை சார்ந்த குடிமக்கள். அந்த கோயிலை சார்ந்த குடிமக்கள் என்பதை காட்டுவது, அந்த கோயிலை சார்ந்த குடிமக்களுடைய இயல்பு எதுவோ அதை காட்டுகின்ற சொல்தான் நகர், இகம், நகரிகம், நாகரிகம். இப்போ நாகரிகம் என்ற சொல்ல நம்ம எதுக்கோ பொருள் வச்சுட்டு இருக்கோம். ஒரு கர்ச்சீஃப் அளவுக்கு துணியை வச்சுக்கிட்டே ட்ரெஸ்ஸை தைச்சிவிட்டா அது பேர் நாகரிகம்ங்கிறோம். பாயில் கஞ்ச பிசிலாரித்தலும் அதை போய் எப்படி போய் நாகரிகம். நாகரிகம் என்பது உடையிலேயும் உணவிலேயும் அடம்பரங்களிலேயும் இல்லை. நகர் சார்ந்த, கோயில் சார்ந்த, பக்தி இயல் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த ஒழுகலாறு எதுவோ அதுதான் நாகரிகம். அப்படித்தான் அந்த சொல்லுக்கு பொருள். ஆனால் ஃபேஷனுங்கிறதுக்குள்ள மொழிபெயர்ப்பு அல்ல நாகரிகம். நாம் கண்டுபிடித்த நம்முடைய சொல் அது, அது தெய்வீகம் ஒட்டிய சொல். அப்ப சிவபெருமானுடைய நகர், சிவபெருமானுடைய கோயில், அந்த கோயிலை சார்ந்த குடிபடைகள், அரசனும் அந்த குடிபடைகள் அடங்குறான். கோயிலை சார்ந்தன்னு வரும்போது அரசனும் தான். அங்க கோயிலுக்கு வாசலுக்கு போயிட்டான்னு சொன்னா அரசன் வேற, சாமானியன் வேற அல்ல, எல்லாரும் ஒரே தகுதி. திருப்பதி இல்லைன்னா பணக்காரனுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம்னு இருக்கும். கோயில்கள் இப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்று தான். அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது நீ கொடையை பிடிச்சிக்கிட்டு ராஜான்னு போகாதன்னு எழுதும். நீ அரசன் என்று கொடையோடு கவரியோடு போகக்கூடாது. முக்கட்செல்வம் நகர்வலம் சேர்க்கு இறஞ்சுக பெருமை பணியர் அத்தை நின் கொடையே, இறஞ்சுக பெருமை நின் சென்னி. தலை சார்ந்துட்டு போகணும், கொடையெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது. அரசன் என்றே தெரியக்கூடாது. அது திருவனந்தபுரத்தில் இன்றைக்கும் ஒரு நடைமுறை உண்டு. அந்த மகாராஜாக்கள் பரம்பரையை சார்ந்தவர்கள், அப்படின்னா மகாராஜா காலத்துலேயும் அப்படி தான் இருந்தாங்க. பரம்பரையை சார்ந்தவர்கள் ஒற்றை துணியோடு தான் கோயிலுக்குள்ளே வருவாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு தான் 6 அறையில் இன்னும் ஒரு அறை திறக்கவே இல்லை. அவ்வளோ சொத்து உள்ள சுவாமி, ஒரு பணக்கார சாமி. அந்த சாமிகிட்ட வர்ற உடையவராக இருக்கிற ஒரு மன்னரே ஒற்றை துணியில் தான் வருவார். கண்ணால் நான் பார்த்துருக்கேன். அந்த வம்சத்தில் வந்தபோது நான் அன்றைக்கி கோயிலுக்கு போயிருந்தேன். ஒரே ஒரு துணி, வெள்ளை வேட்டி ஒன்று இடுப்பில் கட்டிக்கிட்டு ராஜா இறங்கி போகிறாரு. அதான் கோயிலில் வந்தால் சமத்துவம் என்பது இது கொஞ்சம் வைணவத்தில் சாதாரணமாகவே உண்டு. திருப்பதி கோயில் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேனே தவிர, வைணவத்தில் பரமபாகவதர்கள் அந்த தாசனுக்கு தாசன் என்ற இயல்பெல்லாம் அந்த வைணவன் அதிகமாகவே வற்புறுத்தி இருக்கிறது. அடுத்தது ஒரு கெட்ட ஒன்று சொல்கிறாரு, இப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணவே கூடாது, யாருக்கும் அறவரையும் சொல்லக்கூடாது. உன்னுடைய கழுத்தில் பூமாலை போட்டிருக்கிறாயே வெற்றி மாலை, அது வாடி போகணும்னா. அடப்பாவி, இப்படியா சொல்கிறது? இல்லை, ஏண்டா வாடணும்னா, வேற்று நாட்டுக்கு சென்று வென்று அந்த நாட்டை எரிகுளுத்தி வருகிறாயே, அது உழபுல வஞ்சி மழபுல வஞ்சின்னு ஒன்று உண்டு. ஊரை கழுதையை ஏறு கொண்டு கவடி வித்தின்னு, ஊரைய கழுதையை ஏறு கட்டி உழுதுருவான். அப்படி அதுக்கு பிறகு நெருப்பு வச்சிடும். மிச்சம் மீதி இருக்கிற இடங்களுக்கெல்லாம் நெருப்பு வைப்பான். அந்த ஒரு காரியம் பண்ணும்போது நெருப்பு வைக்கிறாயே, அந்த நெருப்புல இந்த பூமாலை எப்படியா இருக்கும்? வாடி தானே போகும். அதுதான் நான் சொன்னேன்.
பூமாலை வாடி போகணும்னா பகை நாட்டுக்கெல்லாம் நீ நெருப்பு வைக்கிற வேலை தொடர்ந்து நடக்கணும். ஆனால் பகைவர்களை அழிக்கந்தான் அதுக்கு பொருளை தவிர நெருப்பு வைக்கணுங்கிற ஒரு வன்முறையை அவன் வற்புறுத்தவில்லை. பகைவர்களை அப்படி நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்பதுதான் அதனுடைய போந்த கருத்தாக நாம் கொள்ள வேண்டும். அந்த நெருப்பு வச்சோம்னா, ஒரு ஊரை அழிச்சோம்னா நாத்தம்ல நேரம் அந்த புகையில் இல்லை வாசனையாக இருக்கும். எப்படா வாசனைன்னா, நீ நெருப்பு வைக்கிறிய அந்த நாட்டையும் நான் தாழ்த்தி பாடவில்லை. சந்தனக்கட்டையிலே வீடு கட்டியிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் சந்தனக்கட்டை எரியுதுன்னா வாசனையாக தானே இருக்கும். உன்னுடைய கோபம் ஆகாமல் போக வேண்டும். அடுத்தது இதுவும் கொடூரமாக இருக்கு. இப்போ மாலை வாடியதுன்னு சொல்கிறத விட இது ரொம்ப மோசம். இப்போதானே கோபத்தினாலே எதிரிகளையெல்லாம் அழித்து நாட்டை எரியூட்ட வேண்டும் சொன்னால், திடீர்னு இருந்தாலும் கோபம் செல்லுபடியாகாமல் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அது எங்கேன்னு கேட்டா, உன்னுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்களே, அவருடைய முகத்தை பார்த்தோன்னு கோபமெல்லாம் செல்லுபடியாகாமல் போகட்டும். அல்ல, அந்த மனைவியினிடத்திலே பெண்ணிடத்திலே கோபப்படக்கூடாது என்பது ஒன்று. இவனுடைய இயல்பு குணமே பெண்களிடத்திலே கோபித்துக் கொள்ளாதவன் என்பது ஒன்று. ரெண்டாவது, இல்லத்து அரசின் தான் பேர். நம்ம இதில் இல்லத்து அரசன்னு நம்ம யாரையும் சொல்கிறதே கிடையாது. ஆம்பளைய இல்லத்துக்கு ராஜாவே கிடையாது, ராணி மட்டும்தான் உண்டு. ராணிகிட்ட போய் நீ பிரஜை தான், கணவன்னு பேராக இருந்தால் கூட உன்னை பொறுத்தளவுக்கு பிரஜை தான். இங்கே பிரஜை ராஜாகிட்ட கோச்சிக்கூடாது, இல்லத்து அரசிகிட்ட கோச்சிக்கூடாது. அதனாலே உங்களுடைய மனைவியரின் முகத்து எதிரிலே நீங்கள் கோபப்படாதீர்கள். அதுக்கடுத்தது வழக்கம் போல் கொஞ்சம் அதிக பாடல்களையே இந்த செய்தி வரும். நீ சந்திரனைப் போல இரு, சூரியனைப் போல இரு, தன்கதிர் மதியம் போலவும் தெருசுடர் ஒன்கதிர் ஞாயிறு போலவும். ஒரு புலவும் பாடுவான். நீ பகைவர்களுக்கு சூரியன், எனக்கு சந்திரனுமா. பகைவர்களுக்கு சூரியன், எனக்கு சந்திரனா. எனக்கு தன்மையான ஒளி கொடுப்பாய், அவர்களுக்கு வெம்மையான ஒளி கொடுப்பாய். அது மட்டுமல்ல அந்த கருத்து. சூரியன் தேய்தலும் வெறிதலும் கிடையாது, என்னைக்கும் முழுசா தான் வருவான். அதுபோல என்னைக்கும் முழுசா கோச்சிட்டே இரு பகைவர்கள்ட்ட. எனக்கு தேய்தலும் வளர்தலும் உண்டு. சில நாள் தெரியாமலே போறது உண்டு. நான் பிரஜையாச்சே, என்னைக்காவது தானே ஒன்று பார்க்க போறேன். பார்க்குற எல்லா நாளும் நான் வந்த உடனே, ஆகா எல்லாரும் இன்றைக்கு அரசு சபை கலைக்கப்பட்டது, புலவர் வந்திருக்கிறார், அவரோட நான் பேச வேண்டும்னு சொல்லிட்டாத. உன் வேலை இருந்தால் நீ பார்த்துட்டு. அப்போ எனக்கு சந்திரன் சின்ன சந்திரனாக இருப்பான். நல்லா முழுமையாக ஒரு நாள் என் கூடயே இருக்கிறதில்ல, அன்றைக்கி எனக்கு பூர்ண சந்திரனாக இருப்பேன். அதனால் உன் இஷ்டம் போல், சின்னதோ பெருசோ, ஆனால் சூரியனை போல் குளிர்ச்சியாக தான் இருக்கணும். இதுதான் அதனுடைய சூழ்ச்சொல்வை. அவனுடைய ரைட்டில் குறுக்க போகல, நீ இஷ்டம் போல. ஆனால் பகைவர்கள் இடத்துல மட்டும் தனிஞ்சு போயிடாதுன்னு அர்த்தம். இந்த பள்ளியாசாமி முதுகுடுமி பெருவழியை நெட்டிமையார் பாடின பாட்டு ஒன்று, ரொம்ப ருசியான பாட்டு. இந்த ஒரு பாட்டை போட்டு தான் எல்லாரும் மேளம் தட்டுறாங்க. சங்க காலத்தில் அறமுறையில் போர் செய்யப்பட்டது, இது ஒரு பாட்டத்தை வச்சுக்கிட்டு. சிலப்பதிகாரத்துலேயும் வருது. அது போர் என்று இல்லை என்றாலும் கூட, நான் ஒரு அதிரடியான காரியம் பண்ணும்போது சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதுக்கு நான் ஒரு கெட்ட உதாரணம் தான் சொல்கிறது, பரவாயில்ல. வீட்டில் ஒரு மரணம் நடந்து விட்டது அப்படின்னு சொன்னால், அவசர அவசரமாக எல்லா பொருளையும் ஓரங்கட்டி வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னு சொன்னால், இப்போ 50 பேர் 100 பேர் பார்க்க வருவாங்க. வரும்போது இந்த பொருளெல்லாம் குறுக்க நடக்க கிடக்கக்கூடாது. ஒன்று. கல்யாணத்தும் போது அப்படி செய்யறது இல்லையாண்ணா, கல்யாணத்தும் போதும் செய்வோம். ஆனால் தேவையான பொருளும் கைக்கும் காலுக்கும் தடுமாறிட்டு தான் இருக்கும் கல்யாணத்தும் போது. என்ன, இந்த மஞ்சளை ஒரு பாக்கெட்டை பிரிச்சிருப்பான், அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் கொட்டி கிடக்கும். குங்குமத்தை பிரிச்சிருப்பான், அது ஒரு ஓரத்தில் கொட்டி கிடக்கும். சந்தனம் ஒரு இடத்துல உருட்டு கிடக்கும். அதெல்லாம் நடக்கிறது தான். அதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா, அதில் மங்கள பொருள்லாம் செதறனா அதிர்ஷ்டம்னு சொல்லிடுவாங்க. இல்லை, இவர் தட்டி கழிச்சது இவர் தான், இவருடைய அஜாகிரதை. இருந்தாலும் அப்படி ஒரு சாஸ்திரம் சொல்லுவாங்க. அப்புறம் போரில் ஓர ஒதுங்க வைக்கிற விஷயம் ஒன்று உண்டு. யுத்தம் அந்த காலத்தில் எப்படி நடந்தது,
எடுத்தெடுப்பில் போய் முரட்டுத்தனமாக அடிக்கிறதே கிடையாது. அறிவிப்பில்லாமல் நடக்காது. திடீர்னு வர்ற புயல் அல்ல அது, அறிவிப்பு நடக்கும். எந்த இடத்திலேன்னு ஒரு களம் நிர்ணயித்துக் கொண்டார்களே, அந்த சுற்று வட்டார பகுதி பூராவுக்கும் அறிவிப்பு நடக்கும். இங்கே இருக்காதீர்கள், இங்கே யுத்தம் நடக்கப் போகிறது. எதுவும் எந்த நேரத்திலையும் நடக்கலாம். கோபம் வந்து நாட்டை கொளுத்தினான்னு சொல்றாங்கல்ல, நாட்டை கொளுத்தல, பூரா நாடெல்லாம் கொளுத்தப்பட்டது. அந்த யுத்தம் நடந்த இடத்தை கொளுத்திடுவாங்க, சுற்று வட்டாரத்தை கொளுத்திடுவாங்க. ஏன்னு சொன்னா, ஒரு அமங்கலம் நடந்த இடம் அக்னி தேவனால் புனிதப்படுத்தப்படுதல் என்பதுதான் என்னுடைய ஆள் நோக்கு. நெருப்பு வச்சு புனிதப்படுத்துதல் என்பதுதான் அதனுடைய நோக்கு. அதிலே மனிதன் மரணித்தான்னு கிடையாது. இந்த கொளுத்துல மனுஷன் செத்தான்னு கிடையாது. வீடுகள் சிலது எரிந்திருக்கும், வயல்கள் எரிந்திருக்கும், தோப்புகள் எரிந்திருக்கும், துறவுகள் எரிந்திருக்கும். ஆனால் மனிதனை அப்புறப்படுத்தித்தான் நடக்கும். நெட்டிமையார் பாடுகிறார், ஆவும் ஆண் இயல் பார்ப்பனமாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென்புல வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் அரண் சேர்மின் என அறத்தாறு நுவலும் பூட்கை. இந்த இடத்துல யுத்தம் பண்ண போகிறோம், பசுமாட்டெல்லாம் அவங்க கழட்டிட்டு போங்க. ஒரு பசுமாட்டுக்கு கூட தீங்கு வரக்கூடாது. ஏன்னா சர்வதேவதைகளும் இருக்கிற ஒரு விலங்கு பசு. பசுமாட்டை போலவே மனுஷ உருவத்தில் சில பேர் இருக்காங்க. அது யாருன்னா பார்ப்பனமாக்கள். வேதம் சொல்லுகின்றவர்களுக்கு ரொம்ப மென்மையான மனசு, ரொம்ப மென்மையான குணங்கள் இருக்கும். அதனால்தான் பேராசிரியர் எழுதுனா, குந்தி வைத்தும் குறுகுறு நடந்தும். இது குழந்தைக்கு சொல்றது தான்டான, இல்லைட பார்ப்பனர்களுக்கும் அதுதான் இருக்கு. பக்கத்தில் தான் காலை வைப்பான், நீட்டி ரொம்ப தூரம் காலை வைக்க மாட்டான். வச்சன்னா ஒரு வேளை வழுக்கிட்டு விழுந்துட்டோம்னா அவ்வளவு ஜாக்கிரதையாக நடக்கிறவர்கள். அதனால ஆண் இயல் பார்ப்பனமாக்களும் பசுமாட்டின் இயல்பான மென்மை பொருந்திய பார்ப்பனமாக்கள். பெண்கள், வியாதியஸ்தர்கள், அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னால் கல்யாணமான தம்பதிகள்னா. ஏன் சொன்னால் அவங்களுக்கு குழந்தை இன்னும் பிறக்கலை. குழந்தை பிறந்தால்தான் அந்த பிதிர்க்கடன் இருக்கிற வாரிசு வருகிறது. பிதிர்க்கடன் செய்வதற்கு மகன் வேண்டும். நம்ம செத்து போனான்னா நம்ம பிறகு நமக்கு தவசம் கொடுக்க ஆள் வேணுங்கிறாரு. அப்படிப்பட்டவங்க கிளம்பிடுங்க. யுத்தகலத்துக்கே அவங்க வரக்கூடாது. திருமணமானவர்கள் உடனடியாக யுத்தகலத்துக்கு வரக்கூடாது. ஆனால் வந்ததா பெரிய புராணம் போன்ற இடத்துல எல்லாம் இருக்கு. கல்யாண மாலையோடையே வந்தான். இஸ்லாத்தில் படைப்போர்னு ஒரு இலக்கியம். அவன் கல்யாணத்தில் நிக்காக நடக்கிற அன்னைக்கே யுத்தத்துக்கு போனான்னு செத்தான்லாம் பாட்டு வரும் நிக்காவுக்கு. ஏன் நம்ம திலகவதியாருடைய கணவனாராக இருந்த முதல் நாள் நிச்சயதார்த்தம் ஆச்சு, நாளைக்கு அல்ல கல்யாணம். நிற்கிற அரசன் போர்னு அறிவிப்பு பண்ணால் ஒரு படைத்தளபதி போனார் போயிட்டார். திலகவதியார் தாலி கட்டிக்கொள்ளாமலே விதவியானார்கள். அவ்வளோ வாழ்க்கை நடைமுறை வரலாற்றிலே வேற இருந்தாலும் இலக்கணத்தில் அப்படி கிடையாது. திருமணமாகி பல காலமாகி குழந்தைகள்லாம் பிறந்த பிறகுதான் யுத்தத்தில் சேர்த்துக்கொள்வார்கள். அவர்களும் இளைஞர் என்ற தகுதி அவர்களுக்கு உண்டு. ரொம்ப வேகமாக அம்பு போடுவோம், அதனால நீங்கள் போங்க என்று தர்மத்தின்படியாக போர் நடந்தது என்று அந்த இயல்மொழி வாழ்த்திலே வருகிறது. அப்படி போர் நடந்த காலம் பள்ளியாசாலை முதுகுணிவு பெருவிடுதி காலம். அந்த முதுகுணிவு பெருவிடுதி பாட்டில் அது வருகிறது. முதுகுணிவு பெருவிடுதியினுடைய வீரத்தை, தர்மத்தை அந்த பகுதி சொல்லுகிறதுன்னு வச்சுக்குவோம். கொடையை சொல்லணுமே. அவன் புலவர்களுக்கோ இசைவாணர்களுக்கோ கொடுப்பதாக இருந்தால்
நல்ல சுத்த தங்கம், பத்தரிமாற்று தங்கத்தை அள்ளி கொடுப்பானா. செந்நீர் பசும்பொன் வைரியற்கு இந்த கூத்தர்களே எப்படி கொடுப்பான். இதுல கிரியேட்டிவ் குறைச்சங்கிறது கூத்தர்கள் தான். இப்ப சங்கீத வித்வான் பாணர்களுக்கு இசை கத்துக்கணும், அது பண்ணணும். நடிப்பு என்பது இன்னைக்கு அதுக்கு போயிட்டு நடிப்புக்கு ஒரு பயிற்சி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. மேடையில் ஏறி நின்னா சில பேருக்கு வரும், சில பேருக்கு வராது, அவ்வளவுதான். நான் அதுவாக இருந்தால் எப்படி என்ற கற்பனை மட்டும் இருந்தால் போதும். இப்ப ராவணன் வேஷம் ஒருத்தன் போடுறான் அப்படின்னு சொன்னா, அடுத்தவன் மனைவி கவர்ந்தவனுக்கு ரொம்ப பிராக்டிஸ் இருந்தாதான் ராவண வேஷம் போடணும்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்லவளா இருப்பான். அதுக்குதான் அவரை தெரிஞ்சு சொல்லுவாங்க. தெருக்கூத்து கம்பெனியில் ராவண வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தவன் ஒருத்தனும் உடம்பு சரியில்லாமல் போச்சா, அவன் வரல, யாராவது சரி பண்ணிங்க பாருட்டானா. அந்த கூத்து நடத்துறவன் என்ன பண்ணான்னா, ராமர் வேஷம் போட்டவனை கூப்பிட்டு, இந்த ராவணன் வசம்லாம் எனக்கு உனக்கு நல்லா தெரியும், நீ இன்னைக்கு ராவணனா இரு. அடுத்தது இந்த திரைச்சீலை கட்டுறவனா, இந்த திரைச்சீலை இழுக்கிறவன் இருக்கான இந்த ஸ்கிரீன் இருக்கு, அப்போ 4 பேர் 2 பக்கத்தில் 2 பேர் பிடிச்சிக்குவாங்க. அதுதான் கூத்து. கப்பில் எடுத்துருவான். ஸ்கீல் பண்றவள போய் நீ ராமராயிருட்டான், முடிஞ்சது. இந்த ராமராக இருக்கிற அப்பப்போ தொழில் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவளுக்கு அதுதான் பழக்கம், அவன் வேற ஒன்றும் பேச தெரியாம. ராவணனா ராமன் தான். அந்த சீதையை எடுக்க வேண்டிய காட்சி வருது, கிட்டக்கு போய் நின்னா அவருடைய வசனத்தை பாதி பேசி முடிச்சிருச்சே, என்ன இருந்தால் நீ வாட்டால் வலைட்டு வந்துடுவான். சொல்ல மாட்டான், எடுக்க மாட்டான். கதையே அத்தோட முடிஞ்சு போய் ஜல்லிக்கு. சீதையை எடுத்துட்டு போய் அசோகத்தில் வச்சாதானே ராமராவண யுத்தமே வரும். அவன் தான் எடுக்க மாட்டேன்ல. ஆக ராமன் வேஷம் போட்டு 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 அவனுக்கு என்ன பழக்கம் ஆயிடுச்சுன்னா, ராமர் குலமே வந்துருச்சு. வேஷம் போட்டு அதான் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து மாணிக்க சுவாமிகள் பாடினார். முதல்ல பக்தன்னு நடிக்க ஆரம்பிக்கணும். நடிச்சோம்னா தான் நாளடைவில் பக்தன் ஆகும். எல்லாரும் கோயிலுக்கு போவாங்க, நம்மளும் போவோமே அப்படின்னு போகணும். எல்லாரும் சாமி பார்த்து இப்படி கும்பிட்றாங்க, நம்மளும் கும்பிடுவோமே. நடிப்பு தான் முதல்ல. நடிப்பு பழக்கமாயிடும், வழக்கம் பழக்கமாகும். வைரியற்கு இவன் பொண்ணு எப்படி கொடுத்தான், அவன் கூத்தனுங்கிறவன். அதனால தான் சொன்னேன், அவன் தான் இருக்கிற கலைஞர்களே கடினமில்லாத கலைஞன். இன்றைக்கு கூத்தர்கள் தான் நல்லா இருக்காங்க. அவன் தான் நம்ம பெரிய உலகத்திலே கடினப்படுறவன். அதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி இசை அமைப்பா, ஐயோ பாவம், அவன் தான் கடினப்படுறவன். அவன் ஒன்றும் இல்லை. அதுக்கு மூலமாக பாட்டு எழுதுறவன் அவன் அதோட கடினப்படுறான். அவன் ஒன்றும் இல்லை. திரும்பி கதை எழுதுறவன், அதாவது ஒரு காலத்தில் கதையோட படம் எடுத்த காலத்தில் சொல்கிறேன், கதை எழுதுறவன் அவன்லாம் தான் மூளையை கசக்கி பிடிக்கிறான். ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என்னன்னு கேட்குறான், 2 ஆட்டை ஆட்டிட்டு போகிறான். இவன் தான் லட்சங்கள் கோடிகள். வைரியர் தான் கடைசி கடைசி தரமான கலைஞன். அவனுக்கே செம்பொன் வாரி கொடுப்பானா, அது செந்நீர் பசும்பொன். அதனால தான் நான் சொன்னேன் பத்தரைமா தங்கம். இந்த தங்கத்தை 3 வகையாக பிரிப்பாங்க. சாம்பூனதம், சாதரூபம் அப்படின்லாம் பிரிப்பாங்க. அதில் சாம்பூனதங்கிற பொன் தான் ரொம்ப உயர்ந்த பொன். ஆடகம், கிளிச்சிறை, சாம்பூனதம், சாதரூபம் 4. சாதரூபம், சாம்பூனதம். அந்த சாம்பூனதங்கிற பொன் தான் ரொம்ப உயர்ந்த பொண்ணுங்கிறது. ஆடகம், அதுக்கு அடுத்தது கிளிச்சிறை, சாதரூபம், சாம்பூனதம். அதான் சரி. அந்த சாம்பூனதம் என்ற உயர்ந்த ரக பொண்ணு இருக்கிறது, அதுதான் செந்நீர் பசும் பொண்ணு பேர் இருக்கு. அதுதான் பத்தரிமாத்து தங்கம். அதை அவளுக்கு அள்ளி கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு பெருங்கொடையாள். அவனுக்கே அப்படி கொடுப்பான்னு சொன்னா, அவனுக்கும் மேலான பாணனுக்கு, அவனுக்கும் மேலான விரலியருக்கு, அவர்களுக்கும் மேலான புலவர்களுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பான். அவனுதான் நாட்டை அப்படியே கொடுத்துருவான். அந்த வச்சுக்க இந்த ஏரியா பூரா அப்படிப்பட்ட அரசனை
வாழ்த்துறதுக்கு ஒரு வார்த்தையை பிடிச்சான் பாரு. அந்த பகுர்லியாறு என்பது ஒரு ஆறு இருக்கு இல்லையா உங்க நாட்டில்? ஆமா இருக்குன்னு. அந்த ஆற்றுல டேம்ல இருந்து தண்ணியை நிறுத்தி விடுங்க. ஆறு தொடங்கிறதுலேருந்து கடலில் கலக்கிற வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்னா அது ஒரு 400 சில்லற மைல் இருக்கும். எவ்வளோ அகலம் இருக்குன்னா அது சாதாரணமாக அகலத்தில் ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஆறு. அங்கே ஆரம்பத்துலேருந்து எத்தனை மணல் இருக்குன்னு எண்ணு. மணல் எத்தனை வீசையோ எத்தனை லாரியோ எத்தனை லோடோ அல்ல, எத்தனை மணல் ஒவ்வொன்றையும் விடாமணும் கடலில் கலக்கிற வரைக்கும். என்ன எத்தனை நாட்கள் வருகிறதோ அத்தனை நாட்கள் நீ வாழணும். எண்ணி முடியறதுக்கே ஒருத்தருக்கு எத்தனை நாள் வேணும், எத்தனை குழுவா எண்ணா எவ்வளோ வரும். அற்புதமான ஒரு வாழ்த்து. நன்னீர் பகுருளி மணலிலும் பலவே முன்னீர் விடவன் நெடியோன் வாழ வேண்டும் என்பது அற்புதமான வாழ்த்து. நெட்டிமையார் பாட்டு, பல்லியாகசாலை முதுகுடுமி பெருவெழுதி நெட்டிமையார் எழுதின பாட்டு. அதே இயன்மொழி வாழ்த்தில் நெட்டிமையாரே இன்னொன்று சொல்லுகிறார். பாணர்களுக்கெல்லாம் என்ன கூத்தர்களுக்கு கொடுத்தது அந்த பாட்டில் சொல்லியாச்சு. இன்னொரு பாட்டில் சொல்றாரு, பாணர்களுக்கெல்லாம் நீ பொன் தாமரை கொடுக்கிறாய். பாணர்னா பாட்டு பாடுகின்றவர்கள். இந்த புலவர்களுக்கெல்லாம் தங்கத்திலேயே பூ செஞ்சு, இவனுக்கு அல்ல, ஒரு யானைக்கு மாலை தங்கத்தில் பூ செஞ்சு, தாமரைப்பூ பூன்னு பொதுவாக சொன்னால் தாமரைப்பூ தான் குறிக்கும். தாமரைப்பூ சைஸுக்கு பூ தங்கத்தில், அதுவும் மாலை அளவுக்கு, அதுவும் யானைக்கு போடுற மாலை. அந்த யானை போடுற மாலைகள்லாம் யானைக்கு போட்டு அந்த யானையை உன்கிட்ட கொடுத்தாங்க வச்சுக்க. என்னையா நியாயம், என்ன தர்மம், என்ன இப்படி பண்ணுறாருன்னா? அப்போ ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. என்ன புகழாளா வசவு பண்ண போகிறாளா இல்லை தெரியல. இனிய செய்தி நின் ஆர்வலர் முகத்தே. எல்லாரும் மூஞ்சியும் வர ஈன்னு இழிக்கிறான், அவ்வளோ சந்தோஷமா இருக்கான். ஆனால் இத்தனையும் வந்தது எங்கே இருந்து வந்தது? பகைவர்களை நசிக்க அங்கிருந்து எடுத்துட்டு வந்தது. அவர்கள் துன்பப்பட செய்து இவர்களை இன்பப்பட செய்கிறாயே, இது என்னடா நியாயம்? இது வஞ்ச புகழ்ச்சின்னு பேரு. நேராக பார்த்தா கேலி பண்ணுவது போல இருக்கும். பகைவர்களை வெல்லும் ஆற்றல் உள்ளவன் என்பதும், அந்த செல்வத்தை தான் துய்க்காமல் தக்கவர்களுக்கு தர்மம் செய்கிறவன் என்ற 2 செய்தி இந்த பாட்டில் வருகிறது. ரொம்ப அழகான பாட்டு இது. அடுத்தது, ஆன்மீகம் முக்கியமா அரசியல் முக்கியமா என்ற ஒரு நுட்பமான செய்தியை உள் செய்தியாக வைத்து இதே நெட்டிமையார் ஒரு பாட்டு பல்லியாகசாலை முதுகுடுமி பெருவெழுதி பாடுறார். நசைபட வந்தோர் இசை பிறக்கொழிய வசைபட வாழ்ந்தோர் பலருள் புறையில் நற்பணுவல் நாள் வேதத்து அருஞ்சீர்த்தி பெருங்கண் உரை நெய்மறி ஆவுது பொங்க பன்மான் வீயாச்சிறப்பின் வேள்வி முற்றி யூபம் நட்ட வியன்களம் பலகுல். உன்னுடைய நாடாட்சியிலே நான் ஒரு கணக்கீடு செய்து பார்க்கிறேன். உனக்கு எதிரியாக வாழ்ந்து அடிபட்டு தோற்று கெட்ட பெயர் வாங்கி கொண்டு அவமானப்பட்டவர்கள் எத்தனை பேர்? ஒரு கணக்கு. என்ன சென்சஸ் இது? அப்படி ஒரு கணக்கு போட்டு பார்க்குறேன். அதில் ஒரு ஏகப்பட்ட பட்டியல் வருது. அதுக்கப்புறம் எவ்வளவு சமிதுகள் வாங்கி எவ்வளவு நெய் தயார் பண்ணி எவ்வளவு வேள்விகள் நீ செய்திருக்கிறாய். நம்ம முதுகுடி பெருவெழுதி பல்லியாகசாலை இல்லையா, அந்த வேள்வியில யூபம் வேள்வி ஸ்தூபம்னு பேர். வேள்வி ஸ்தூபங்கள் இருக்கிறேன். நான் வேள்வியில் கிலோ கணக்கில் வாங்கின நெய்யை பற்றி நான் பேசலை. இப்போ அது எனக்கு தெரியாது கணக்கு. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த யூபங்களையே எண்ணிட்டு வந்தால் போதும்.
இப்போ கலசங்கள்னு சொல்கிறாங்கல்ல, கலசங்களை என்ன கூட ஒரு நேரத்தில் 6 கலசம் வச்சுருப்பான், ஒரு நேரம் 11 கலசம் வச்சுருப்பான், 108 கலசம் வச்சுருப்பாங்க, 1008 கலசம் வச்சுருப்பாங்க. இந்த கலசத்தை அவங்களுக்கு தானமாக கொடுத்துருவோம், எடுத்துகிட்டு வீட்டுக்கு விடுவோம். நான் உங்கள் எத்தனை கலசம் வந்தது உங்கள் வீட்டுக்குன்னு கேட்டால் நான் கணக்கு எடுக்க முடியும்? அது முடியாது. இந்த வேள்வி தூபம் அப்படியே கிடக்கும். வேள்வி செஞ்ச இடம் அதே இடத்துல தான் இருக்கும். அந்த வேள்வி தூபங்களை எண்ணிக்கிட்டே வர்றேன். இது அதிக எண்ணிக்கை வருதா, அது பகைவர்களுடைய தோற்ற பகைவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வருகிறதான்னு பார்த்தா இன்ன வரைக்கும் எனக்கு கணக்கு டேலி ஆகலப்பா, ரெண்டும் சமப்படவே இல்லையே, எது அதிகம் என்னால் கண்ணு. அதாவது இதனுடைய சூட்சமான கருத்து எது என்று சொன்னால், ஒரு அரசனுக்கு கொலை செய்கின்ற பலர் மாள்கின்ற வீரமும் வேண்டும், அதற்கு சமமான ஆன்மீகமும் வேண்டும். உள்நாட்டு மக்களுடைய வளத்துக்காக ஆன்மீகம், இன்னும் சொல்ல போனால் இவருடைய பாதுகாப்புக்காக அந்த வீரம். அரசன் அடுத்தவன நாட்டுக்காரனை போய் அடிக்கணும்னு என்ன தலையெழுத்தவனுக்கு? வயல்கள் இருக்கு, நெல் விளையுது, 1/6 பங்கு மக்கள் வரி கொடுக்கிறார்கள். அழகாக நிம்மதியாக தின்னுட்டு 4 புலவனை கூப்பிட்டு பாட்டு பாட சொல்லிவிட்டு, 2 விரலியை கூப்பிட்டு நாடகம் ஆட சொல்லிவிட்டு, 2 பாணர்களை கூப்பிட்டு பாட்டு பாட சொல்லி நிம்மதியாக பொழுதுபோக்கலாம். ஏன்னா டிவி இல்லாத காலம், அதனால தான் நான் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழுவதை விட்டுட்டு ஏன் அடுத்த நாட்டில் போய் அடித்து மோதி கொலை பண்ணி முட்டி கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு பல பேர் செத்து? அப்படி செய்யலன்னு சொன்னால் உள்நாட்டு மக்கள் நிம்மதியாக தூங்க முடியாது. நல்லா சிந்திக்கிற ஆற்றல் இருந்தால் சொல்லி பாருங்க. இந்தியர்கள் நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கோம், நிம்மதியாக தூங்குகிறோம், இது பண்ணுறோம்னா, எல்லையிலே விழித்து கொண்டிருக்கிறானே இராணுவ வீரன், அவனுக்கு தான் காலைல எழுந்தோன்னா நன்றி சொல்லணும். அப்பா இன்னி பொழுதுக்கு என்ன நல்லபடியாக காப்பாற்றலடான்னு அவனுக்கு நன்றி சொல்லணும். திருமாலுக்கு சமம் அவன் தான் காக்கிறான். இல்லைன்னு சொன்னால் எதிர் நாட்டு இராணுவத்தினர் கொண்டு வந்து குண்டு போட்டான்னா நம்ம காலைல எழுந்திருக்கிறது. அப்படியெல்லாம் நடக்காமல் அவன் இருக்காங்கிறதுனாலேயே நடக்காது. அதனாலே ஆன்மீகமும் அரசியலும் ரெண்டுமே மக்களுக்காகத்தான். அரசன் ரெண்டையும் சமமாகத்தான் வளர்க்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய உள்ளுரை பொருளாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நெடும்பல்லியத்தினார்னு ஒரு புலவர், அவரும் இந்த பாலியன் பல்யாக சாலை முதுகுடி பெருவிதியை பாடுகிறான். அதிலே விரலியாற்றுப்படை என்ற ஒரு துறை அமைய பாடுகிறான். விரலி என்பவள் விரல் பட ஆடுபவள் விரலி, நாட்டியக்காரி. நாட்டியக்காரி யாருன்னு சொன்னால் ஒரு பாணனுடைய மனைவியாக இருப்பாள். என்னமோ இன்றைக்கு தான் ரொம்ப தத்துவம் சொல்கிறாங்க, அதே துறையை சார்ந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நீ என்னமோ கண்டுபிடிக்கிறாங்களா அவங்க? வேற யார் இருந்ததுன்னா குடும்பம் உருப்படாது. ஒன்று குறைஞ்சபட்சம் ஒன்றும் தெரியாத மக்கா இருக்கணும், இல்லை இதை ரசிக்கக்கூடிய ஆற்றலாவது இருக்கணும், இல்லை ரசிக்கக்கூடிய ஆற்றலை கணவனாவது ஏற்படுத்தி கொடுக்கணும். இதை விட ரொம்ப சுலபம் சமத்துறையாகவே இருப்பது தான். பாணன் அவன் பாட்டு பாடுறவன், விரலி நாட்டியம் ஆடுறவன். சரியா போச்சு, சோறு கூட வேண்டாம், வீட்டில் பாட்டு பாடிக்கிட்டு நாட்டியம் ஆடிக்கிட்டு இருந்துடலாம். அந்த விரலியை பார்த்தவன் சொல்லுகிறான், யாழ் ஆவுளி, ஆவுளின்னா சிறுபறைன்னு அர்த்தம், சின்ன பறை. நான் சொல்கிறது அது பெரும்பாலும் தப்லா போல் இருக்கும்னு நினைக்கும். அது நாட்டியத்துக்கு தேவை அது. அடுத்தது பதலை என்பது ஒருகண் மாக்கிணை அப்படிங்கிறான். ஒருகண் மாக்கிணை என்று சொல்லுவது ஒரு மிருதங்கம் போல. இதெல்லாம் கட்டிக்கங்கிறான், மூட்டை கட்டிக்கன்னு. என்ன ராஜா கிட்ட போய் நம்ம இதெல்லாம் பாட்டு பாடணும், நீ டான்ஸ் ஆடணும். செல்மோதில் கிளம்புவோமா? எதுக்குன்னு சொன்னால், குடிமி கோமான் கண்டு நெடுநீர் புக்கை நீத்தனம் வரும். இந்த கடைசி வரி சொல்லும்போது எனக்கு அழுகியே வந்துடும்.
என்ன சொல்றான்னா, எத்தனை நாளுமா நம்ம கஞ்சி குடிச்சிட்டே வாழறது. எவ்வளோ பெரிய கலைஞர்கள் எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த ரொம்ப நாளாக கஞ்சி குடிச்சு வேற சோறு கிடைக்கல. அது இனிமேல் நம்ம ஜென்மத்துக்கே வரக்கூடாதுன்னா மூட்டை கட்டு நேராக ராஜா கிட்ட போவோம். போய் நம்ம திறனை காட்டணும்னு சொன்னா உடனடியாக அவன் கூத்தர்களுக்கே செம்பொன் அள்ளி கொடுக்கிறவன் வைரையர்க்கே. நம்ம அவர்களோட உயர்ந்த கலைஞர்கள். நான் பாடகன், நீ நாட்டியக்காரி. நாம் கஞ்சி குடிச்சிட்டு வாழணும்னு அவனுடைய நாட்டில் தலையெழுத்து கிடையாது. வா புறப்படு. அந்த நெடுநீர் புற்கையின் நாம் பாருங்க, அதுதான் எனக்கு உள்ளத்தை உலுக்கும். அதை குறைத்து கொள்வோம்னு சொல்ல, நம்முடைய வறுமை இப்படியாவது குறையட்டும் அப்படி சொல்லாம நீத்தனம் தலைமுழுக்கு போட்டுருவோங்கிறான். இனிமேல் கிடையாது. அந்த ராஜா முகத்தை பார்த்துட்டோம், இனிமேல் நமக்கு அந்த தரித்தனம் என்பதை தரித்து இரோம்னு போயிடும். இனிமேல் உன்கிட்ட இருக்க மாட்டேன்னு ஓடிடும் என்று அற்புதமான பாடல் அது. வெள்ளையாற்றுப்படை பாட்டு. அடுத்தது மாங்குடி மருதன் மதுரக்காஞ்சியிலே இந்த பள்ளியாசாலை முதுகுணி பெருவிடுதி சொல்லுகிறான். ஆனால் அவன் சமகாலத்து புலவன் அல்ல, கடைசி காலத்து புலவன். ஆனாலும் கூட ஒரு உதாரணத்துக்காக எடுத்து சொல்றான். பல் சாலை முதுகுடுமியின் தொல் வேள்வி துறை போகிய நல் வேள்வி துறை போகிய தொல் ஆடை நல்லாசிரியர். அவன் வேதத்திலே வல்லாசான், வேத பண்டிதன் என்று ஒருத்தனை சொல்லணும். சொன்னா வேதங்களிலே அவன் வல்லவன். வேதத்தில் வல்லவன் சொல்றது எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? அவன் சரியா வேள்வி செய்கிறானா என்பதை வைத்துத்தான் கண்டுபிடிக்கணும். மந்திர சுத்தமாக கிரியைகளை விடாமல் ஒருத்தன் வேள்வி செஞ்சாதான் வேதத்தில் வல்லவன் அர்த்தம். சும்மா ஒப்பிக்கிறேன்னா நம்ம என்ன ரெண்டு வரியும் முழுங்கினான்னு என்னத்தை கண்டோம். நம்ம கல்யாணம் எவ்வளவு நேரம் பண்றோம்னு கேட்கறான். இப்ப அடப்பாவி, கல்யாணம்னால 1.5 மணி நேரம் வாய் ஓயக்கூடாதுன்னு அதுக்கு அர்த்தம் தெரியுமான்னு. முகூர்த்தம் என்று சொல்வதுக்கு 1.5 மணி நேரம்னு அர்த்தம். 1.5 மணி நேரம் மந்திரத்துக்கு ஆகும்னு தலைப்பிலேயே இருக்கு. விவாக சுப முகூர்த்தம்னு 1.5 மணி நேரம் அந்த கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோகிதனுடைய வாய் ஆடிட்டே இருக்கணும். எவ்வளவு நேரம் பண்ணி வைக்கணும்னா அது எல்லாம் அர்த்தம். எவ்வளவு சாப்பிட்டுருவோம் மந்திரத்தை எல்லாம் அர்த்தம். இல்லை 5 நிமிஷத்துலேயும் முடிக்கலாம், 5 மணி நேரம் பண்ணலாம். இந்த 5 மணி நேரம் பண்ணலாங்கிறது ரொம்ப தப்பு. எதையோ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல போறேன்னு அர்த்தம். 5 நிமிஷத்துலையும் பண்ணலான்னா ஒன்றுமே சொல்ல போறது இல்லைன்னு அர்த்தம். இது போல விஷயம் அல்ல. வேள்வி நல்லா பண்றவன் உனக்கு எப்படா தெரியும்? பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழியின் இடத்திலேயே வேள்வி பண்ண பரம்பரை அதுன்னு அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு தெரியும்னு அர்த்தம். அரசன் அவ்வளவு வேள்வியிலே வல்லவனாக இருந்திருக்கிறான். பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழிக்கு அசுவமேதையாக மந்திரம்னா என்னன்னு கரெக்டா சொல்லுவான். புத்திரகாமேஷியாக மந்திரம்னா என்ன பூரா சொல்லிடும். ஆக இன்னென்ன யாகத்துக்கு இன்னென்ன மந்திரங்கள், இன்னென்ன ஸ்லோகங்கள், இன்னென்ன விஷயங்கள், இன்னென்ன நடைமுறைகள், கிரியைகள்னு வரிசையா சொல்ல தெரிஞ்ச செய்ய தெரிஞ்ச ஒரு அரசன் பல்யாகசாலை அத்தாரிட்டி. அவன் விஞ்ஞான விஷயம்னா எங்க அப்துல் கலாம் சொல்லிட்டாருன்னு சொல்றோம்ல, அப்ப அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல ஒரு வார்த்தை கிடையாது. தொல் வேள்வி நல் வேள்வி துறை போகிய தொல்லானை நல்லாசிரியன். யாரிடத்துல? முதுகுடுமி பெருவழியினுடைய ஆளவர். அப்படின்னா முதுகுடுமி பெருவழி வேள்வி மந்திரங்களிலே வேதங்களிலே எவ்வளவு ஆழங்காற்பட்டவன், எவ்வளவு நுணுக்கம் தெரிந்தவன், அதுதான் முக்கியம். ஏன்னா வேத புஸ்தகம்னு சொன்னா ஒரு ரெடி ரெஃபரன்ஸ் ஆட்டம் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு பார்த்துட்டு இத்தனை பக்கத்தில் என்ன இருக்குன்னு, அது அச்சிலேயே எழுதக்கூடாது. எழுதிய இன்னொருத்தன் மாணவனுக்கு கொடுக்க கூடாது. சொல்லி சொல்லி சொல்லித்தான் அடுத்தவனுக்கு வரணும். அதனால்தான் எழுதா கிளவின்னு பேரு வேதத்துக்கு. எழுதவே கூடாது.
வேதம் கற்றுக் கொடுக்கிறவன் பேப்பருக்கும் பேனாவுக்கும் வேலை கிடையாது. அதாவது அந்த காலத்து முறைப்படி சொன்னால் ஓலைச்சுவடிக்கும் எழுத்தாணிக்கும் வேலை இல்லை, சொல்லித்தான் வரணும். அதனால்தான் அந்த அத்தியன முறைகள் வேதத்தில் இருக்கிறது. அது கணம் என்பது தான் கடைசி, அது கணாந்தரம் அத்தியனம் பண்ணுதல்னு சொல்லுவாங்க. அதில் வல்லவர்களை தான் கணபாடிகள்னு சொல்கிறது. இன்னென்ன தகுதி முறையிலேன்னு அது மேலிருந்து கீழிறங்குதல் என்ற முறையிலே சொற்களை சொல்கிறது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறது, அகர முதல எழுத்தலாம்ங்கிறத அகர முதல அகர அகர முதல எழுத்து அகர முதல அகர அப்படி மேலையும் கீழியுமா சொல்லி 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 இத்தனாவது வார்த்தை இந்த வார்த்தை என்ற அளவுக்கு மனசில் பட்டு போகும். அப்படியான ஒரு முறைகளிலே தான் தெரியக்கூடிய ஒன்றை பல்யாசாலை முதுகுடிமை பெருவிழுதி எல்லா வேள்விக்குமாக தெரிந்து வைத்திருக்கிறான்னா, தமிழ்லேயும் அவ்வளோ வல்லவனாக இருந்து, வடமொழியிலேயும் அவ்வளோ ஒரு வல்லவனாக இருந்து, போர்லேயும் குறைவில்லாமல், வேறு எந்த பண்பு நலங்களிலேயும் குறைவில்லாமல் வாழ்ந்த ஒரு செம்மாந்த பேரரசன் என்று பல்யாசாலை முதுகுடிமை பெருவிழுதியை சொல்ல வேண்டும். அதை மதுரை காஞ்சியிலே நெட்டிமையார் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது பாண்டியன் நெடுஞ்செழியன். இந்த நெடுஞ்செழியனில் 2 நெடுஞ்செழியன் சங்ககாலத்து புலவர்களாக வருகிறார்கள். ஒன்று ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்ற 2 பேர். இல்லை ஒரு நெடுஞ்செழியன் மட்டும் சொல்லிடுறாங்க. குடபுலையினார் பாடல் பெற்ற நெடுஞ்செழியன் அவன். இன்னொருத்தர ஆரியப்படை கிடந்த தலையாலங்கானத்து செருவென்ற அலங்காரத்து அமர் கடந்து அட்ட நெடுஞ்செழியன், அவனை பிரிச்சே சொல்லிடுறாங்க. ஆனால் மொத்தம் புறநானூற்றில் குடபுலையினார் பாட்டு கூட அந்த தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பற்றியதுதான் என்ற ஒரு கோட்பாடு கூட உண்டு. இந்த குடபுலையினார் ஒரு அழுத்தமான புலவர். புறநானூற்றில் முதுமொழி காஞ்சி என்று ஒன்று சொல்கிறார். முதுமொழி காஞ்சின்னா அறவுரைகளிலே ஒரு முதிர்ச்சி பெற்ற அறவுரைகள், அதை இப்படி சொல்லலாம், அனுபவம் கலந்த ஆதாரபூர்வமான அறவுரைகள் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ முக்கியமானதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. வெற்றி பொருந்திய அரசனேன்னு கூப்பிடுறாரு, நெடுஞ்செழியனுக்கு அறவுரை சொல்கிறார். செல்வம் சேர்த்து வாழ வேண்டும் என்று எல்லாரும் அறவுரை சொல்லுவாங்க. எதுக்கு சேர்க்கணும்? நம்ம திங்கிறதுக்கு சேர்க்கணும், சந்தோஷமாக வாழறதுக்கு சேர்க்கணும். சரி, உனக்குள்ள மனித வாழ்க்கை எத்தனை வருஷம்? மனித வாழ்க்கை முடிஞ்சோடனே ஒரு சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போறிய, அந்த வாழ்க்கை எத்தனை வருஷம் தெரியுமா உனக்குன்னு? இல்லைங்க, இதுவே எனக்கு வருஷம் கணக்கு தெரியாது, முடிஞ்ச அப்புறம்தான் மற்றவன் தான் சொல்லணும், எனக்கே தெரியாது. அப்போது உனக்கே நாளை காலம் வரைக்கும் முடிய போகுதுங்கிறது தெரியாது. நாளைக்கே முடியும், நாளைக்கே முடியலாம், இல்லை 100 வருஷம் இருக்கலாம், எதுவும் நடக்கலாம். இதுக்கு போய் இவ்வளோ செலவு செஞ்சுக்க, சர்வ நிச்சயமான ஒன்று, இனி அழிவே இல்லை மாற்றமே இல்லை என்ற ஒரு உலகத்துக்கு போக போகிறாய். அதுக்கு எவ்வளோ சேர்த்து வச்சிருக்காங்க? அங்கே ஏதாவது பேங்க் இருந்தால் இப்போ டெபாசிட் பண்ணிடுறப்பா. இல்லைப்பா, அதுக்கு சேர்க்க வேண்டிய கணக்கே வேற. செல்லும் உலகத்து செல்வம் அது தர்மங்கள், நீ செய்கின்ற நல்வினை தீவினைகள். இன்னும் சித்தாந்தப்படி சொன்னால் நல்வினையை பூரா அனுபவிச்சுட்டு தீவினையினுடைய பயனே இல்லாதபடி அனுபவிச்சுட்டு இருவினை ஒப்பு சமத்துவம். அது எப்படியா நல்லுனை பூரா அனுப்பிச்சிட்டா நல்லுனை அனுபவிக்கும் போதே ஒரு தப்பு வருமேன். இப்போ நான் நல்ல காரியங்கள்லாம் பண்ணேன், அடுத்த ஜென்மத்தில் எனக்கு புண்ணியம், நான் ஒரு பெரிய பணக்காரனாக பிறக்கிறேன், பிறந்தனாலே திருப்பியும் பாவம் செய்ய போகிறேன்னு அர்த்தம். செல்வம் வந்ததுனாலே பாவம் செய்ய போகிறேன்னு அர்த்தம். செல்வத்தை செலவழிக்கும் போது பாவம் செய்வாய், சேர்க்கும் போது பாவம் செய்ய போகிறாய். எல்லாம் வைஷ்ணவப்படி சொன்னால் கிருஷ்ணார்ப்பணம்னு செஞ்சிடணும்.
கடைசியில் சிவார்ப்பணம் சொல்லிடணும். நல்ல சிவ பூஜை பண்ணுவர்கள், வைஷ்ணவத்தில் பூஜை பண்ணுகின்ற பெருமக்கள், அவங்களாம் கடைசியில் முடிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதை தான் யாரும் கவனிக்கிறது இல்லை. அவங்க எத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டு சிவ பூஜை பண்ணுவர்கள் சிவார்ப்பணம்னு சொல்லி முடிப்பாங்க. இப்போ நான் பூஜை பண்ணேன்னா இந்த பூஜைக்கு ஒரு புண்ணியம் உண்டு, அந்த புண்ணியம் சிவனுக்குன்னு சொல்லிடுவாங்க. இன்னும் புண்ணியத்தை சேர்க்கறது கூட தப்பு. வீட்டில் காரம் பதார்த்தம் ஒரு டின்னு நிறைய இருக்குன்னா, ஸ்வீட்டு ஒரு டின்னு நிறையா இருக்குன்னா, காரத்தை விட ஸ்வீட்டுக்கு ஒரு ஆபத்து அதிகம். ஏன்னா அது எறும்பும் பிடிக்கும். இது ஒரு ஆபத்து. அப்புறம் புண்ணியம் பாவம் என்ற ரெண்டு இருக்குமானால் புண்ணியத்தினாலே இன்பத்தை அனுபவிக்கணுமே, அது ஒரு திகட்டலான விஷயமாச்சு. அதனால்தான் இப்போ நான் பூஜை பண்ணுவதனாலே புண்ணியம் கிடைக்கும், சிவார்ப்பணம்லாங்க. இவர்களும் அப்படிதான், வைஷ்ணவர்களும் பூஜை பண்ணுவதனால புண்ணியம் கிடைக்கும், கிருஷ்ணார்ப்பணம். இதில் சைவத்தை விட வைஷ்ணவத்துக்கு அடிக்கடி அவங்க கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு போகட்டும் கல்லலுக்கே இல்லை, அதை வச்சுதான் எழுதல அந்த வரி. எதுவாக இருந்தாலும் அவனுக்கு தான் சொல்லும்போது அது தாங்கிற கட்ட எவ்வளோ போனாலும் தாங்கும். அப்போ இருவினை ஒப்பு வந்துடும், சமம் வந்துடும். நல்லதை அனுபவிக்கிறதுக்கும் நான் பிறப்பெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதுதான் கிருஷ்ணன் கொடுத்துட்டேன்னு. கெட்டதை அனுபவிக்கிறதுக்கும் நான் பிறப்பெடுக்க வேண்டிய அவசியமே கிடையவே கிடையாது. ஏன், அதையும் தான் கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டல. ரெண்டும் அவன்கிட்ட கொடுத்தாச்சு, அதை அனுபவிக்கிறது நான் வரணும்னு இனிமேல் அவசியம் வேணா. அவர் வந்துக்கிட்டோம் எல்லாம் மூட்டை கட்டி அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. அப்படி செல்லும் உலகத்து செல்வம் அதுதான். அதனாலே ஒரு நீ ஆகல் வேண்டினும், உலகத்திலே விரல் விட்டு எண்ணினால் ஒருவனாக இருக்க வேண்டும். வியாச பகவானே அப்படி சொல்லுவாங்க, அனாமிக்கன்னு பேர். கவிஞர்கள் யார் என்று சொன்னால் வியாசர். அப்படியே ஒரு விரலை மட்டும்தான் வைப்பான். இந்த விரல் தானே, ஒரு விரலை மட்டும்தான் விடுவான், கடைசி சின்ன விரலை. மோத விரலுக்கு பக்கத்தில் இருக்கிற விரலை மட்டும் வியாசன்னு சொல்லுவான். என்னடா அதோட நிறுத்திட்டியேன்னா, அதுக்கப்புறம் ஆள் இல்லைன்ட்டு. அதனால தான் இந்த ரெண்டாவது விரல் இருக்க மோதிர விரலுக்கு அனாமிக்கம்னு பேர் சமஸ்கிருதத்தில். அடுத்த ஆள் இல்லைன்னு காக இருக்கிற விரலா அது, இந்த ஒரு விரலோட சரி. அதனால தான் இதுக்கு அனாமிக்கம்னு பேர். அப்படி அனாமிக்கனாக இருக்கிறாய், ஆனால் அடுத்த ஆள் இல்லாதவனாக. இந்த துறைக்கு அடுத்த ஆள் இல்லை. 10 பேர் இருக்காங்க, நான் முதல் ஆள், அது கூட ஒன்றும் பெருசு இல்லை. முதல் ஆள் 2வது ஆளாக போவான், 2வது ஆள் 10வது ஆளாக போவான். தரவரிசை பட்டியலில் இந்தியா முதலில் இருக்கிறதுமா, அப்புறம் 3 நாள் கழிச்சு 30வது இடத்துல இருக்கிறதுமா. இது ஏன் சடுகுடு விளையாட்டு? அடுத்த ஆளே இல்லை, அனாமிகனாக இருக்கிறதுன்னு. அதுதான் ஒரு நீயாகல். அந்த வார்த்தைக்கு தமிழில் ஒரு நீயாகல்னு பேர். ஒரு அரசன் இருக்கிறான்னா, நல்ல ஆட்சி செய்த அரசர்கள் யார் யார்? ராஜராஜ சோழன், சுந்தரபாண்டியன், சேரன் செங்குட்டுவன். ஏன்ப்பா இன்னமும் வரிசையாக இன்னமும் உனக்கு தெரிஞ்ச பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச நல்ல பேர் இதெல்லாம், அவங்களாம் நல்லது தான் செஞ்சாங்க. அப்படி ஒரு பட்டியலில் இருக்கக்கூடாது. ஒரு ஆள் தான் இருக்கணும். அறநூல் படைத்தவன் திருவள்ளுவன். வரல விட்டு பாருங்க, அடுத்த வரல் திருவள்ளுவனை போல கிட்டக்க வரல. ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி வர்றாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றாங்க. குமரகுரு சாமியில் நீதிநெறி விளக்கம், அவரும் திருக்குறள் சாரமாக தான் எழுதினார். அடுத்தவன் என்று இல்லாத ஒரு நிலை இருக்கிறதே, அப்படி அரசனாக இருக்க வேண்டும். சிறந்த தகுதி, அதுக்கு ஒரு தகுதி தனியாக இருக்கு. அதை நான் சொல்கிறேன் கேள். அப்படின்னா இப்போ நம்ம சொல்ல போகிற ஒன்று உலகத்திலேயே ஒருவனாக இருப்பதற்குரிய தகுதி. எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க. மனுஷன் உடம்புக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். நீர் இன்று அமையா யாக்கை.
தண்ணிக்கு அப்புறம் உண்டி, சாப்பாடு வேணும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். இந்த வரி ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் எங்கே இருக்குன்னு தெரியாது. அது குடபுலையினார் பாண்டியன் நெடுஞ்செழியனை பாடின பாட்டில் இருக்கு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம். வெறும் சோத்தால் அடித்த சரீரம், அதுதான் நம்மகிட்ட இருக்கிறது. அதனாலே உணவு முக்கியம் தெரியுது. உணவுன்னா என்ன, எவ்வளோ ஒரு சின்ன குழந்தைக்கு பாடம் சொல்கிறாப்புல சொல்லி கொடுக்குறாப்புல. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். சரிதான், அந்த உடம்பு சோத்தால் அடித்த பிண்டம். உணவெனப்படுவது யாது அப்படின்னு கேட்டால், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே. நீ நினைக்கிற அரிசியும் பருப்பும் புளியும் உப்பும் மிளகாயும் நினச்சிக்கிட்டு இருக்க உணவு இல்லடா, தண்ணியும் பூமியும் தான். அது ரெண்டும் இல்லைன்னா இது எங்கே வந்தது? அப்ப இதுக்கு மூலதனம் தண்ணியும் பூமியும். நீரும் நிலரும் புணரியோர் என்று உடம்பும் உயிரும் படைத்து சினோரே. நிலத்துக்கு வளம் கொடுத்தவன், நீர் வளத்தை உண்டாக்கி கொடுத்தவன், அவனை பற்றி என்ன சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? உடம்பையும் உயிரையும் சேர்த்து மனிதனை படைக்கிறவன் சொல்லலாம். அவ்வளவு பெரிய பொறுப்பு யாரிடத்துல இருக்கிறது? அரசனிடத்தில் இருக்கு. பெரும் பூமியில விளைஞ்சிடாது, அதுக்கு விவசாயம் பண்ணணும், விவசாய கருவிகள் வேணும். அந்த காலத்தில் தழை உரம் வேணும், அதுக்கு தண்ணி வேணும். நீ தான் ஏற்பாடு பண்ணணும். நீர் வளத்தையும் நில வளத்தையும் நீ பெருக்கி கொடுத்தால் உடம்பும் உயிரும் படைக்கின்ற பிரம்மாவுக்கு சமானம் நீ. இல்லைப்பா, விதையெல்லாம் சரியாக தான் போட்டோங்க, ஆனால் மழை பெய்யல. பிரயோஜனம் இல்லையே. உடம்பும் உயிரும் படைக்கிறதுக்கு நான் தயார், மேகம் ஒத்துழைக்கவில்லை. வெற்றி வான் நோக்கும் புன்புலம், பிரயோஜனம் இல்லை. ஆளும் இறைவன் தாட்கு உதவாது. நாட்டை ஆளுகின்ற அரசனுக்கு அது பிரயோஜனமற்ற விஷயம். அதனாலே நான் இப்போ ஒன்று சொல்றேன், ஒரே ஒரு காரியம் முதல்ல பண்ணு, சீக்கிரம் பண்ணுனா. வல்லே நில நெளிமருங்கின் நீர்நிலை பெருக. அப்படி பூமி குளிர்ல நடுங்கணும், அவ்வளவு தண்ணி வரணும் ஜில்லுன்னு. தட்டோர் அம்மை இவன் தட்டோரே, அதுக்கு ஏற்பாடு செய்தவன்தான் அரசன். என்னையா பண்றதுன்னா, அந்த காலத்து முறைப்படி குளம் ஏரி ஆகியவற்றை உண்டாக்கி நீரை தேக்கு. அப்படி செய்யவில்லைன்னா தள்ளாதோர் இவன் தள்ளாதோர் என்ன முடியாத பையன், தள்ளாதவன், கேட்டு பையன், நீ எதுக்கு லாய்கில் போடான்னு. இதுதான் நான் சொல்லுகின்ற சிறந்த தகுதி, ஒரு அரசனுடைய சிறந்த தகுதி, ஒரு அரசாங்கத்தினுடைய சிறந்த தகுதி. தண்ணீர் எந்த நேரத்திலும் பஞ்சமில்லாமல் கிடைக்க, விவசாயத்திற்கு கிடைக்க, மழையே பெய்யவில்லை என்றாலும் என் நாட்டில் விளைச்சல் நிற்காது என்று சவால் விடும் அளவுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்வது மட்டும்தான். இவ்வளவுதான் முடிச்சிட்டான். எவ்வளவு பெரிய நவீன சிந்தனை எந்த காலத்துல மன்னத்தில் இருந்திருக்கு பாருங்க. ரொம்ப ஆழ்ந்து நோக்க வேண்டியது. இதெல்லாம் படிக்காம எல்லாம் மந்திரிகள்லாம் வரக்கூடாதுன்னு சட்டம் பண்ணும். இதெல்லாம் தெரிஞ்சிக்காதெல்லாம் வந்துட்டு அது எதையோ பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அடுத்ததுல இந்த தலையாரங்கானத்து சிறுவன்ற நெடுஞ்ச, இதை ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனுக்கு கொண்டு போனாலும் வச்சுக்கிங்க, தலையாரங்கானத்து சிறுவன்ற நெடுஞ்செழியனுக்கு கொண்டாரு. ஆனால் சர்வ நிச்சயமாக இனிமேல் நான் சொல்ல போற 8 புலவர்களுடைய பாட்டு, 8 புலவருடைய பாட்டும் தலையாரங்கானத்து சிறுவன்ற நெடுஞ்செழியனுக்கு உள்ள பாட்டு. அவனே ஒரு பெரிய கவிஞன், அவனுக்கு பாடுகின்றார்கள், 8 பேர் பாடுகிறார்கள். 2
பேரரசர்கள் எதிரிகள் அவனுக்கு. எப்படி ஒரு அரசாட்சி பாருங்க. 5 வேளிர்கள், 5 2 7, 7 பேரையும் அவன் வெற்றி கொண்டான் ஒரே போர்க்களத்திலே. அதனால இப்ப சினிமாவில் நம்ம பார்க்கிறோம், ஒத்தாள் நிற்பான், ஒரு 100 பேர் வருவாங்க, ஒரு அடிச்சு தூக்கி விடுவார். அந்த காலத்து மன்னர்கள் இப்படி இருந்திருக்கிறார்கள். இந்த காலத்துல எல்லாம் இப்படி இருக்க முடியாது. அந்த தமிழர் போர் முறையிலே தமிழ் மயங்கிய தலையாலங்கானம் என்ற ஒரு வார்த்தை வருவது இவனுடைய ஆட்சி காலத்தில். என்ன சொல்றான் அந்த புலவனுடைய ஆதங்கம்? சோழனும் சேரனும் பாண்டியனுக்கு விரோதமாக இருந்தார்கள். 5 வேளிர்கள், வேளிர்னா சிற்றரசர்கள், விரோதமாக இருந்தார்கள் என்பதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாகப்படவில்லை. ஆனால் 5 2 7 பேரும் தமிழர்கள். தமிழர்கள் யாரை எதிர்த்தார்கள்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ற தமிழ் வளர்த்த பரம்பரை தலைவனை எதிர்த்தார்கள். அதுதான் தமிழ் தலைமயங்கிய தலையானங்கானம் என்று சொல்லுகின்ற வழக்கு இந்த புலவருடைய பாடல்களிலே வருகிறது. இந்த 7 பேர்கள் எடைக்குண்டூர் கிழார் பாடினவர்கள். 8 பேர்கள், 7 பேர் பகைவர்கள். அவர்களை வென்றான் நெடுஞ்செழியன். 8 பேர்கள் அவனை பாடினார்கள், 8 புலவர்கள். அந்த 8 புலவர்கள் எடைக்குண்டூர் கிழார், கல்லாடனார், குறுங்கோழியூர் கிழார், நக்கீரர், பரணர், புதும்பில் கிழார், மதுரை கணக்காயனார், மாங்குடி மருதனார், இவங்கெல்லாம் பாடினார்கள். அதில் எடைக்குண்டூர் கிழார் 4 பாட்டு பாடினார். எல்லாம் தத்துவம். அந்த காலத்து மன்னர்கள் போட்டுன்னா பின்னாடி வந்த மன்னர்கள் கூட, இப்போ சடையமன் சுந்தரபாண்டியன், மாறவன் சுந்தரபாண்டியன், 2 சுந்தரபாண்டியர்கள், ஒரு பேரரசர்கள், குலசேகர பாண்டியன், ஒரு சிறப்பான அரசர்கள். அவங்கெல்லாம் நிறைய கோயில்களுக்கு செய்தார்கள். வீரத்திலேயும் மிக்கிருந்தவர்களாக இருந்தார்கள். புலவர்களை ஆதரிப்பதிலேயும் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேரரசர்கள் பின்னைய காலத்திலே இருந்திருக்கிறார்கள். அவர்களும் புலவர்கள் பாடும் புகழுடையவர்கள்தான். ஆனால் இந்த பாடல்கள்லாம் இது போல தொகுப்பாக இல்லாத காரணத்தினால் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டது. எந்த ஒரு பாண்டிய மன்னனும் புலவனை ஆதரிக்காதவன் அல்ல. இது ஒரு புலவனை ஆதரிப்பார்கள், அவன் பாட்டு பாடியிருப்பான். பின்னே புறநானூறு போல அதெல்லாம் தொகுக்கப்படவில்லை என்பதுதான் நம்முடைய குறை. பாடுறா எடைக்குண்டூர் கிழார் அரச வாகைன்னு பேரு. வாகைன்னா வெற்றி, வெற்றி பெற்ற ஒரு அரசனை பாடுவது. ஒரு விரோதங்கள் என்பது உலகம் தோன்றிய நாளிலிருந்து இருக்கிறது. 4 மனிதர்கள் ஒரு இடத்துல நின்றார்கள் என்று சொன்னால் 40 கருத்துக்கள் இருக்கும். அட குறைஞ்சபட்சம் 2 கருத்தாவது இருக்கும். சொல்றா, உலகம் தோன்றிய நாளிலே உண்டு. ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை. எவ்வளவு தெளிவான ஒரு தத்துவம் சொல்றாரு. ஒருத்தருக்கு ஒருத்தன் விரோதம் போடுறது, அடிச்சுக்கிறது, கொண்டு விடுறது, அதுக்கு அடுத்தது அல்லது அவனை அவமரியாதை பண்ணி விடுவது, அட உலகம் தோன்ற நாள்லேருந்து உண்டியாது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா அதனால தான் நம்ம புராணங்கள்லாம் என்ன பண்ணாருன்னா தெய்வங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். இவன் புத்தி அதில் போடுவான். கண்ணாடியில் என்ன முகம் தெரியும்? சாமி முகமாக தெரியும். நம்ம போய் நின்னா நம்ம முகம்தான் நமக்கு தெரியும். அதனால் நம்ம எழுதின புராணங்களில் என்ன தெரியும்? மனுஷகுலம் தான் தெரியும். அதில் கடவுளுக்கு அப்படி சொன்னாதான் நம்மளால் கேட்பான், இவனுக்கு புரியும். புதுவதென்று ஆனால் இன்றின் உங்கோ கேளலம். அப்பா விரோதியாக இருந்தார்கள், ராஜாக்களுக்கு ராஜா விரோதியாக இருந்தார்கள். அவங்க அவனை சேர்த்துக்கிட்டான், இவன் அவனை சேர்த்துக்கிட்டான், 2 பேரும் அடிச்சுக்கிட்டான். 1000 கதை கேட்டு அழுத்து போச்சு எனக்கு. ஆனால் இன்னைக்கு நடக்கிற கதையாட்டம் நான் கேட்டதே இல்லைடான்னு. என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு கூட்டம் கூடிட்டான் பாரு. ஒரு அரசனை எதிர்க்க 7 பேர் கூடியிருக்கான்.
பசும்பூன் செழியன் பீடும் செம்மலும் அறியார். இந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய கம்பீரமும் மிக உயர்ந்த நல்ல குணங்களும் தெரியாமல், என்ன நல்ல குணங்கள் தெரியாமல் தான் நாடாட்சிங்கிறது அவனை அடிச்சுவிட்டு அந்த நாட்டை பிடுங்கிறதுக்கு வர்றது தானே. இதில் நல்ல குணம் என்ன கெட்ட குணம் என்ன? இல்லைப்பா, அப்படி நினைக்காதீர்கள். யுத்தம்னு வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, எதிரியை பழி சொல்றதுன்னு ஒரு பழக்கம் கூடவே வந்துடும். நான் அந்த நாட்டை பிடிப்பதற்காகத்தான் அவனோடு சண்டை போட்டுக்கிறேன்னு ஒரு பயம் சொல்ல முடியும். அயோக்கியாமன் எங்கள் பக்கம்தான் நியாயம்மா. எலெக்ஷனில் பார்க்கலையா நம்ம அண்ணன் தம்பி எலெக்ஷனில் நிற்பான். இல்லாத தப்ப அண்ணன் மேலே தம்பி சொல்லுவான், தம்பி மேலே அண்ணன் சொல்லுவான். அட படுவாய், ஒரு குடும்பம் தான் நீங்கன்னு தெரியவே தெரியாதப்ப கண்ணை மறைக்கும் வெறி, வெற்றி பெற வேண்டும் என்பதன் வெறி. அதனால தான் வெற்றி என்ற வார்த்தையை தமிழில் வைக்கும்போது நடுவில் ஒரே ஒரு ஒற்று வச்சான். அந்த ஒற்று எடுத்துட்டு பாருங்க, வெறின்னு தான் நிற்கும். வெறி தான் வெற்றி. வெற்றிக்காக பாடுபடுகின்ற பொழுது நடுவிலே வெறி வரத்தான் செய்யும். முன்னையும் பின்னையும் வெறி இருந்தால்தான் நடுவில் வெற்றி. தப்புதான் சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட மன்னனை தவறு சொல்லுகிறோம்னா அவங்க பார்க்கவே மாட்டான். பீடும் செம்மலும் அறியார் கூடி. அப்போ வரவே வராது. அவன் இல்லை ராஜாவா, அவன் நோரிக்கிட்டு வர்றான் பாருமா. எப்பேற்பட்டாலும் எப்பேற்பட்ட சாதாரண ஆள் சொல்லுவான். பொருதும் என்று அதன் தலை வந்த புன்கடல் எழுவர் நல்வலம் அடங்க ஒருதான் ஆகி பொருது. இதுதான் நான் சொன்னேன், எழுவர் நல்வலம் அடங்க. பொடி பசங்க அவங்கள போட்டு நசுக்கிட்டு வந்துட்டான் 7 பேரையும் நான் சொல்ல மாட்டேன். நல்ல திறமைசாலிகள், நல்ல வெற்றி உள்ளவர்கள், நல்ல அழுத்தம் உள்ளவர்கள், அவங்கள தான் வெற்றி பெற்றாங்க. ஏன்னா சப்பசத்தையா இருக்கிறவனை போய் இவன் ஜெயிச்சுட்டு வந்தான்னா, நான் 7 பேரை ஜெயிச்சான்னா 70 பேரை ஜெயிச்சான்னா, எறும்பு இயேசுக்குவது வீரம் அல்ல, கிளந்து எழுந்து வருகின்ற சிங்கத்தை அடக்குவதுதான் வீரம். கெட்டியானுங்க. அத்தனை பேரையும் ஒரு தானாகி ஒத்த ஆளாயிருந்து கொண்டு பொருதுகள தடல் என்பது என்றின் உங்க கேளலம். இன்றைக்கு தான் கேட்கிறேன் முத அந்த வீரத்தை. இதுவரை ஒருவனுக்கு ஒருவன் நடந்த சண்டையும் போரும் பூசலும் கேள்விப்பட்டிருக்கிறேன். 7 திறமைசாலிகள், அந்த 7 திறமைசாலை ஒரே திறமைசாலை அடக்கிய ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு போல உலகம் தோன்றிய நாளிலிருந்து நான் கேட்டதில்லை. இதை விட ஒரு சர்டிஃபிகேட் என்ன வேணும்? இதை இடைக்கொண்டு வருகிறார் பாடின பாட்டு. அடுத்தது, இந்த போர் எப்போ நடந்தது, எப்படி நடந்தது என்பதை, போர்க்களத்துக்கு போகிறதுக்கு வயசு உண்டு, அப்படியெல்லாம் போயிடக்கூடாது. ஆனாலும் கூட அனுமதி உண்டு. போர்க்களத்துக்கு போகிறதுக்கு யாருக்கும் அனுமதி உண்டு. இல்லை நான் யுத்தம் பண்ணி தான் ஆகணும். உன் வயசு என்ன? 5 வயசு. தலையெழுத்து யார் மாற்ற முடியும்? போயிட்டு வா, விட்டு வேண்டியதான். என்ன பிறநாட்டில் இன்னொரு பாட்டு வருகிறது. தந்தை ஒரு நாள் இறந்தான், தனையன் ஒரு நாள் இறந்தான், வேல் கை கொடி வெளிதி விருத்து வெள்ளை உடைய கட்டினா, வெண்பூச்சி ஊடினாள், கையில் வேலை கொடுத்தா, வேல் கை கொடுத்துன்னு எந்த கையில் வச்சுக்கிறது எப்படி வச்சுக்கிறதுன்னு அவனுக்கு தெரியாது. இதை பிடிச்சிக்கடான்னு இந்த முருகன் படத்தில் இருக்குல்ல, அதை போல் பிடிச்சிக்க கட்டியா கை கொடுத்து வெளிதூயிட்டு நல்ல புது வெள்ளை சட்டையாக போட ரத்தகரை படிய போது அது வெள்ளையாக வெளிது உடி வெள்ளை உடுத்தினால் அப்பா செத்து போட்டாங்க, அண்ணன் செத்து போட்டாங்க, நான் அழுதுட்டு உட்காந்துருவான். அழல அதெல்லாம் சகஜம் தாண்டி விட்டா. அதை பிறப்பே எப்படி? ஏன்னா இந்த மறவர் குலத்தில் பிறந்தவர்களில் குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளில் தப்பார். இந்த ஒரு குறை பிரசவமாக ஒரு மாமிசம் வந்து விழுது, கண்ணும் இல்லை காதும் இல்லை மூக்கும் இல்லை தலையும் இல்லை காலும் இல்லை, ஒரு வெறும் மாமிச பிண்டம் மட்டும் வருது. அபார்ஷன் சொல்கிறாங்களே, குறை பிரசவம். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மண்ணில் பதிச்சிட மாட்டாங்க. ஏன்னா வீர வம்சத்தில் வந்தது, அது வந்து வீர மரணம் தான் அடையணும். உயிரே வரல, அதுக்கு வீர மரணம் தான் அடையணும்.
அதுக்காக ஒரு தடவை வெட்டிட்டு எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்களாம். வாளால் ஒரு வெட்டி 2 துண்டாக்கிட்டு தான் எடுத்துகிட்டு போய் பார்ப்பாங்க. அதான் இன்றைக்கும் பழக்கம் இருக்கு.